நம்ம எப்படி மீட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? நான் பெரிய பள்ளத்தாக்கோட சீட, ஆனா நான் பிரிவால துரத்தப்பட்டேன். அப்போ உங்களை பார்த்தேன். நீங்க அன்பிங் ராணுவத்தோட தலைவரா இருந்தீங்க. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அது இப்ப எதுக்கு? இப்ப அந்த ஃபே நச்சு புல்லுக்காக மேக பள்ளத்தாக்கு போவா. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்களால போக முடியாது. சோ நான் அங்க போறேன். நீ போறது முக்கியம் இல்ல. அந்த பொண்ணை குறைச்சி எடை போடாத. சோ நிலைமை கை மீறி போனா உடனே திரும்ப வந்துரு. கண்டிப்பா. உடனே அவ கிளம்பும் போது பனிமூனாய் கிட்ட ஏதோ சொல்லிட்டு போக, இந்த ஓஷன் ஸ்கைனா என்ன அத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட கேள்விக்கான பதில் உன்னோட அப்பாவுக்கு தெரியும். உடனே லியான் டீமுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி டிலாங்கோட கிராமத்துக்கு போய் விஷ புள்ளை எடுத்துட்டு வர சொல்லிட்டு அவ அவளோட அப்பாவை போய் பாக்குறா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் தான்ப்பா. இந்தமா உன்னோட வால் உடைஞ்சு போச்சு நான் கேள்விப்பட்டேன். இது உனக்கு தான். இந்த வால் பிரபலமான மாஸ்டரால தயாரிக்கப்படலனா கூட இதுவும் நல்ல வால் தான். இந்த வால் லுரனோட வால். லுரன் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கப்பா. அவரு பேய் பள்ளத்தாக்கோட கடைசி வாரிசு. அவரு ராணுவம், மருத்துவம், தற்காப்பு கடையில சிறந்து விளங்கினாரு. அது மட்டும் இல்ல, போன வம்சத்தோட பிரபலமான நபர் அவர். கடைசி அவர் இறந்து போன நேரத்துலதான் அவரோட 3 சீடர்களுக்கு அவரோட திறமையை சொல்லி தந்தாரு. அதுல ஒருத்தர் மேக பள்ளத்தாக்க உருவாக்குனாரு, இன்னொருத்தர் கீமன் பள்ளியை தொடங்கினாரு, கடைசியால் ராணுவத்துக்கு போனாரு. அவர் தான் ஹுவான்ஷன். அப்பா, இந்த ஹுவான்ஷனுக்கும் மாயாவிக்கும் தொடர்பு இருக்கா? நீ ஓஷன் ஸ்கையோட எத்தனை கீயை பாத்திருக்க? ஷெண்டுசில், நம்பக்கோட்டையோட தங்க வளையல், இன்லானோட வாலு, சூசுவோட பென்டன். நீ கிட்டத்தட்ட ஓஷன் ஸ்கை கிட்ட நெருங்கிட்ட. அப்ப அது என்னப்பா? ஏன் அதுக்கு இத்தனை பேர் போராடுறாங்க? ஷயனுக்கு கூட அதனாலதான் விஷம் தந்தாங்க. அந்த ஓஷன் ஸ்கை யாருக்கும் முக்கியம் இல்ல, ஆனா ஷயூனுக்கு மட்டும் அது முக்கியமானது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சதி வழியால முன்னாள் வம்சம் வீழ்த்தப்பட்டாங்க. வாங்ஷன் ஒரு புதையில அனுப்புனாரு. அது பெரிய பள்ளத்தாக்குல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அது என்ன, அதுல என்ன இருக்கு எனக்கு தெரியாது. அப்ப உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? வாங்லிங் தெரியும்ல, அவன் வாங்ஷனோட துணை தளபதியா இருந்தான். அது மூலதான் எனக்கு இதெல்லாமே தெரியும். அப்ப வாங்ஷன் இறந்த பிறகு ஓஷன் ஸ்கையை பத்தின ரகசியம் வெளியே வந்தது. அதனாலதான் இன்லான் இறந்தாரு. பெரிய பள்ளத்தாக்கும் அழிக்கப்பட்டது. இந்த புதையிலும் வெளி உலகத்துக்கு வந்தது. அப்பா, வாங்லிங் துணை தளபதியா இருந்தா கூட அவருக்கு புதையலை பத்தி தெரியல. ஆனா கருடர்களுக்கு எப்படி இத பத்தி தெரிஞ்சது? ஏன்னா கருடர்களோட தலைவன் அன்பிங் ராணுவத்துல இருந்தவன். அவன் தான் இத பத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்தினான். அப்ப அது என்னப்பா? அது கிடைச்சா ஒருத்தரோட விதியை மாத்த முடியுமா? எனக்கு தெரியலமா. ஆனா அதனால ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஷைன் போன வம்சத்தோட இளவரசன். அவன் அந்த புதையலை வச்சு நாட்டை மறுசீரமைக்க முடியும். ஆனா அவனுக்கு அந்த புதையல் மேல எந்த ஆசையும் இல்ல. ஆனா அவன் ஆசைப்படலனா கூட இந்த பிரச்சனையில இருந்து அவனால ஒதுங்க முடியாது. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு எனக்கு புரியுதுப்பா. சோ நான் ஷைனுக்கு துணையா இருக்க போறேன். அப்பா, இந்த இடத்துக்கு 3ஆம் இளவரசர் வர ஷென் குடும்பத்தோட இளவரசர் ஏன் போன வம்சத்தோட ராணுவ முகாமுக்கு வந்திருக்கீங்க? என் பொண்ணு ஏன் இப்படி பாக்குறான்? இளவரசி, சொல்லுங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அப்பா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாமா. இளவரசி, அங்க என்ன பாக்குறீங்க? காங்தாங் கடவுளே, உங்க பொண்ணு என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இளவரசரி, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட பொண்ணு கிட்ட இருந்து விலகி இருங்க. ஏன்னா அவ ரொம்ப கோபக்காரி. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கட் பண்ணா ஷெங்கு டீமை காமிக்க, இவளுக்கு பிரச்சனை ஒன்னும் இல்ல. இப்ப உடம்புல இன்லானோட இரும்பு கவசம் இருக்கு. சோ பெருசா அடிப்படல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா பழையபடி மாறிடுவா. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம லியான் டீம் இருக்காங்களே, அவங்க டீலாங்கோட ஊருக்கு வராங்க. என்ன சொல்ற? வெளியாட்களுக்கு நம்ம மூலிகை தரணுமா? நீ என்னதான் நம்ம இடத்தோட தலைவனா இருந்தாலும் இதை தரதுக்கு உனக்கு பர்மிஷன் இல்ல. டேய், அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. எனது? உடனே அவங்க 2 பேரும் ஓட எங்க போயிருப்பாங்க? அந்த பக்கமா தான் போயிருப்பாங்க. சரி வாப்பா, நம்ம அந்த புள்ள தேடி விஷயக்காட்டுக்கு போலாம். யார் நீங்க? நாங்க டீலாங்கோட நண்பர்கள். தலைவரோட நண்பர்களா? ஆமா. ஆனா லீடரோட நண்பரா இருந்தா கூட இந்த இடத்துக்கு வர அனுமதி இல்ல. லியான், பேச நேரம் இல்ல, வா போலாம். அப்ப இங்க கீழே ஒரு பாக்ஸ போட அவங்க 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னப்பா, அவங்களை கொன்னுட்டியா? அடிப்பாவி, என்ன அப்படியே நினைச்சிட்ட? இது வெறும் மயக்க மருந்துதான். ஒரு 2 மணி நேரத்துல பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படியா? சரி வா போலாம். ஒரு நிமிஷம். என்னப்பா? அது விஷக்காடு. அங்க போக நமக்கு இவங்க கிட்ட இருக்கிற மூலிகை பை வேணும். இது இருந்தாதான் நம்மளால அங்க உயிர் வாழ முடியும். சரி வா போலாம். இரு டீலாங். இல்ல, நம்ம கிட்ட 2 தான் இருக்கு. அவன் இப்ப தேவையில்ல. நான் வந்துட்டேன். சோத்து முட்டை தேவையில்லாத நேரத்துல தான் வருவான். சரி போலாமா? வாங்க போவோம். ஆனா நம்ம கிட்ட 2 தானே இருக்கு. சோ நீ இங்கே இரு. டேய், நான் இந்த இடத்த சேர்ந்தவன். சோ எனக்கு தான் அது இருக்கிற இடம் தெரியும். சோ நானும் லியானும் போறோம். உனக்கு இந்த இடம் தெரியும், ஆனா நச்சிய புள்ளி எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாதே. அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ வேற வழி இல்ல, நீயும் நானும் போலாம். லியான், நீ இங்கே இரு. இல்ல நானும் வருவேன். ஏன்னா நாமெல்லாம் ஒரே டீம் ஆச்சே. ஆனா நம்ம கிட்ட 2 தானே இருக்கு. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுவோம். என்ன மாதிரி? நம்மள ஒருத்தன் என்ன தூக்கிட்டு போங்க. ஒரே நேரத்துல 2 பேரும் சுவாசிக்கலாம்ல. அப்படியா? நீ அவளை தூக்கிக்கோ. சரி, நானே தூக்கிட்டு வரேன். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு கள்ளிராணியும் வரா. யார் நீங்க? வெளியாட்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது. அப்படியா? உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? உடனே அவங்களை கொன்னுட்டு உள்ள போறா. அதே நேரத்துல டீலாங் அவங்க விதிமுறையை மீறினதுனால டீலாங்க தலைவரை விட்டு தூக்கிட்டு வேற ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. வேணா நான் உங்க தலைவனா
இருக்கலாமா? யார் நீ? நாம ஒரு போட்டி போடுவோம், அப்ப யாருன்னு தெரியும். அப்ப அவங்க 2 பேரும் போட்டி போட ஆனா கல்லிராணி தான் வின் பண்றா. நீ யாரு? உன்னால எப்படி இந்த விஷயம் இருந்தா செய்ய முடிஞ்சது? நான் பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவ. நீ லியான்ஷனா? ஆமா, லியான்ஷனா இருந்தவ கருடர்கள் கிட்ட போனதும் கல்லிராணியா மாறிடுவா. சரி, இப்ப உண்மையை சொல்லு, இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுருவேன். என்ன வேணும்? யாராவது சமீபத்துல இங்க விஷப்புள்ள தேடி வந்தாங்களா? அப்படி யாரும் வரல. என்கிட்ட போய் சொல்றியா? அவங்கள கொல்லுங்க. நான் உண்மையா சொல்றேன். எங்க தலைவர் 2 பேரை இங்க கூப்பிட்டு வந்தாரு. இந்த இடத்துல பயங்கரமான விஷ ஜந்துகள் இருக்கு. அதுங்க போட்ட முட்டை தான் இது. அதை மிதிக்காம போகணும். மீறி மிதிச்சோம் நாம அதுங்க கிட்ட மாட்டிப்போம். லியான், என்ன அங்க இருக்கு பாரு, அதுதான் நாம தேடி வந்த விஷப்புல். அத போய் எடு. உடனே லியான் அத போய் எடுக்க கட் பண்ணா இங்க இன்பா லின் ஹோட்டலுக்கு வரான். மிஸ் சூ இப்ப எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல, நீ எப்பவும் அவங்க கூட தானே இருக்க. என்ன இங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்லனா, நீங்க சிங்லான் கிளான் தானே. உங்க கிளானை சேர்ந்தவங்க தற்காப்பு கலையில சிறந்தவங்க இல்ல. சோ நீ பலசாலியா மாறணுமா? எனக்கு எதுவும் தேவையில்லை. அப்படியா? உடனே இன்போ அவங்கள தாக்க ஆனா ஃபே வந்து இன்பாவை தடுத்து அவங்கள காப்பாத்துறா. ஃபேவா? நீ இன்பா தானே? நானே தான். நீ ஏன் இப்படி மாறிட்ட? அது உனக்கு தேவையில்லை. உடனே இன்பா போக எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல விடு. ஹவுஸ் ஓனர் ஷெங் எங்க? அவரு மேடம் நிசாங்க பார்க்க போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி, லியான் எங்க? உங்க கடிதம் வந்த உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரி, நானும் போயிட்டு வரேன். சூ, இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. ஆமா, நீ எங்க கிளம்புற? என்னோட குருவை இன்பா தான் கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் இப்ப நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்னேக் லார்டுன்னு ஒரு பட்டம் கூட கொடுத்திருக்காங்க. சோ அவனை தடுத்தாக்கணும். உனக்கு நானும் உதவி பண்றேன். ஏன்னா அவன் இன்லானோட பேரை அழிக்க பாக்குறான். சோ அதை சரி பண்ண நானும் உன் கூட வரேன். கட் பண்ண இந்த பக்கம் லியான் டீம் கிராமத்தை விட்டு போகும்போது ஒருத்தன் சொல்றான், யாருன்னே தெரியல, ஒரு லேடி நாய்க்கு சாப்பாடு தந்தா. அதை சாப்பிட்டதும் அது இறந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இறந்து போச்சா? ஆமா. அது என்ன மாதிரி சாப்பாடு? அது ஒரு பழம். அங்கதான் இருக்கு பாருங்க. உடனே இங்கோ அதை பார்த்ததும் ரொம்ப கோவப்படுறான். இது அவளேதான். யாரு? எங்க குலத்தை காட்டி கொடுத்தவ. பெரியவரே, இப்ப அவ எங்க இருக்கா? இந்த பக்கமா தான் போனாங்க. இந்த பக்கமா? அப்படின்னா மேக பள்ளத்தாக்கா? உடனே நம்ம டீம் அங்க போக, சரி நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். குருவே, என்ன மன்னிச்சிருங்க. டீலாங், அதை விடு. இவங்க எல்லாரும் எங்களுக்கு விஷம் கொடுத்திருக்காங்க. நீ உடனே மாத்து மருந்து போய் எடுத்துட்டு வா. கண்டிப்பா மாத்து மருந்து கண்டிப்பா மூலிகை குடோன்ல தான் இருக்கும். நான் உள்ள தசை திருப்புறேன், நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. சரி. உடனே டீலாங் ஒரு இடத்துக்கு நெருப்பு வச்சு கல்லிராணியும் எல்லாரையும் அந்த பக்கமா போக வைக்க இவங்க ஆன்டிடோட்டை தேடுறாங்க. அவ கண்டிப்பா அதை வெளியெல்லாம் வச்சிருக்க மாட்டா. ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ? அப்ப கல்லிராணி வர உடனே அவங்க ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அங்க யாரும் வந்திருக்காங்கன்னு. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களே வந்துருங்க. நீ ஏன்பா இவ்வளவு பயப்படுற? அப்ப இங்க அவனோட கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறான். அப்ப அவனோட கடந்த காலத்துல அவன் ஒரு கபோர்டுக்குள்ள இருக்க அப்ப கல்லிராணி அவங்க செட் லீடரை கொல்றா. ஓஷன் ஸ்கை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் செத்தா கூட சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி, செத்து போ. இங்கோ என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. நீ என்னதானே தேடுற? ஓ, ஓடி போன தலைவன் நீதானா? உடனே டீலாங் கல்லிராணி கூட சண்டை போட, லியான், இதுல மாத்து மருந்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல விஷப்பொடியும் இருக்கு. அங்க இருக்கிற கருடர்கள் மேல இதை யூஸ் பண்ணு. சரி, அப்ப நீ, நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, நீ போ. உடனே இங்க கல்லிராணியை ஃபேஸ் பண்றான். அப்ப டீலாங் மேல விஷ ஊசிய தாக்க, ஆனா அந்த விஷ ஊசிய இங்க கிட்ட இருக்கிற மேக்னெட்டை வச்சு அதை தடுத்துடுறான். இது என்ன யாருன்னு தெரியுதா? இல்ல, இது உண்மை இல்ல. ஆமா, நான் உண்மைதான். நான் தான் பெரிய பள்ளத்தாக்கோட கடைசி வாரிசு. வாய்ப்பே இல்ல. உடனே அவ அங்க இருந்து போக, ஆனா மக்கள் அவளை சுத்தி வளைச்சிடுறாங்க. எங்கடா இருக்கீங்க? எப்படி இவங்க? மாஸ்டர், இந்த பொண்ணு இவங்களை காப்பாத்திட்டா. அது மட்டும் இல்ல, எங்க மேல விஷப்பொடியை யூஸ் பண்ணிட்டா. அதனால எங்க உள்ளாற்றல் இப்ப பலவீனமா இருக்கு. சரி வாங்க போலாம். டீலாங், இந்த பேட்சை நீயே வச்சுக்கோ. குருவே, நான் தலைவனா இருக்க விரும்பல. இல்ல டீலாங், நம்ம இனத்தோட தலைவர் சாக்கும் போது உன்னை தேர்ந்தெடுத்தாரு. நாங்க அதை எதிர்த்தோம். ஆனா அது ஏன் இப்பதான் புரியுது. நம்ம கிளான்ல உனக்கு மட்டும்தான் தற்காப்பு கலை தெரியும். சோ நீதான் எங்க தலைவன். சரி, நான் உங்க தலைவனா இருக்கேன். பெரியவரே, அந்த புல்லு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. சோ நீங்க அதை தாராளமா எடுத்துட்டு போலாம். லியான், டீலாங், நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்கேயே இருக்கேன். என்னோட மருத்துவ திறனை வளர்த்துக்க நான் இங்கேயே இருக்க போறேன். சரி, பத்திரமா இரு. நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன், அவங்களை குறைச்சி எடை போடாதுன்னு. தலைவரே, அந்த ஃபே பீனிக்ஸை பார்க்க போயிருக்கா. நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி சீலை நான் தந்துட்டேன். சரி, இப்ப அடுத்து என்ன? ஓல்டு மாஸ்டருக்கு விஷம் தந்தது கல்லிராணியா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப அவங்க இடத்த விட்டு வெளியே வந்ததா நான் கேள்விப்பட்டேன். சோ அவளை தேடி நான் போக போறேன். சரி, ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா. இப்ப ஷெங்க காமிக்க அப்ப கருடர்கள் மேக பள்ளத்தாக்க நோக்கி போறதா அவன் பாக்குறான். அங்கதானே லியானும் போயிருக்கா. வா போலாம். யாரும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல. அடே இவங்களா? ஏய் சோத்து முட்டை, நீயா? சரி, ஃபேஸ் சொன்ன மூலிகை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இந்தா. அப்ப ஒத்த கண்ணாங்க வரான். அடடா, எங்க போனாலும் நீங்க தான் இருக்கீங்க. அததான் நாங்களும் கேக்குறோம். நீ ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷப்புல் எனக்கு வேணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே. லியான், சூ, நீங்க உடனே இங்க இருந்து போங்க. டீலாங், நாம இவங்களை சமாளிக்கலாம். அப்ப அவங்க போனதும் ஷெங் வந்து சிக்னல் தந்துட்டு,
ஒத்த கண்ணை கூட சண்டை போடுறான். அப்ப சடனா ஃபே அங்க வந்துடுறா. சரி லியான் சூ எங்க? அவங்க இப்பதான் போனாங்க. அப்புறம் இருந்தா இவளா என்ன ஒத்த கண்ணா? என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் உன்னை பார்த்து அவன் இவ்வளவு காண்டாகிறான்? அவனுக்கு இப்ப ஒத்த கண்ணு இருக்க காரணமே நான் தான். உன்னை எப்படி மறப்பேன்? நீ தானே என்ன குருடாக்குனவ. ஆமா, இன்னைக்கு நான் உன்னோட இன்னொரு கண்ணையும் குருடாக்குற. தலைவரி என்னடா ஷெண்டுசில் இவகிட்ட இல்ல. அவ வரும்போதே மூஷியா கிட்ட தந்துட்டா. மாஸ்டர் நம்மள உடனே இன்வானோட வாழை தேடி போக சொன்னாரு. அப்ப சீல் அதை தேடி கல்லிராணி போயிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம், அதை நாங்க சொல்லணும். வாங்கடா போலாம். சரி நான் கடல் தீவுக்கு போறேன், நீங்க லியானை கூப்பிட்டு போங்க. இப்போ ஒத்தக்கனை போற வழியில சிங்லாண்ட் கிளான பாக்குறான். அமைதியா வாங்க. இவங்க அந்த டீம் கூட இருந்தவங்க தானே. இவங்களை என்ன பண்றேன் பாரு. கட் பண்ண அடுத்த நாள் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ஆனா ஜீசன் மட்டும் உயிரோட இருக்கான். அப்ப இன்பா அங்க வரான். உன்னோட குடும்பம் இறந்துட்டாங்க. காரணம் நீ பலசாலியா இல்லாம இருக்கிறது. நீ என் கூட சேர்ந்தா நான் உன்னை பலசாலியா மாத்துறேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை கொன்னவங்கள நீ பழி வாங்கலாம். என்னால பலசாலியா மாற முடியுமா? முடியும். இந்த பீனிக்ஸ் மாத்திரையால. இந்த மாத்திரை உனக்கு 100 மடங்கு சக்தியை தரும். இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இந்த மாஸ்க போட்டு என்னோட ஆளா மாறு. அதே நேரத்துல தலைமை இருக்கிற தீவுக்கு வர, இந்தாங்க கடைசியான அமுதத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஷயூன் இப்ப தூக்கத்திலயா இருக்கா? இல்ல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். போய் பாரு. உடனே அவனை போய் பார்க்க, என்ன சூறாவளி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, எப்ப வேணா மயங்கி விழ வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நான் உனக்கு ரெடி பண்ண இந்த பரிசை தந்துடுறேன். உன்னோட கையை காட்டு. உடனே ஒரு பிரேஸ்லெட்டை அவ கையில போட்டு விடுறான். அது போட்டு விட்டதும் அவன் மயங்கிடுறான். இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்ல. ஆனா 3வது கஷாயம் குடிச்சிட்டானா அவன் இந்த மாதிரி மயங்கி விழ மாட்டான். அப்புறம் ஃபே இது உனக்கு தான். எனக்கா? ஆமா, ஷயூன் நீ சண்டை போடுறதா சொன்னான். உன்னை தற்காத்துக்க இதை யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி. பரவாயில்ல. நம்ம அந்த இன்பாவுக்கு எதிராக ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே அழிச்சிருக்கான். ஆனா அந்த ஸ்னேக் லார்ட் ரொம்ப பலசாலி. அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம். ஆனா நாம ஒண்ணு சேர்ந்தா அவனை அசால்ட்டா ஓட விடலாம். அப்ப கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் வர, அப்ப தலைவன் ஜெனரல் வாங்லிங்க போய் பாக்குறான். நீங்க இந்த போருக்கு போக வேணாம், அரசி என் கூட வாங்க. என்ன இடம் இது? இந்த வீரர்கள் எல்லாருமே நம்ம வம்சத்துக்காக உயிரை விட்டவங்க. இதுல உங்க கல்லறையும் இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு நடக்க போற போர்ல கண்டிப்பா இறந்துருவேன். ஆனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்தாங்க, இதை ஏன் என்கிட்ட தரீங்க? நீங்க இதை உடனே என்னோட நண்பர் சுயின் தாங்கிட்ட தாங்க. எனக்கு அப்புறம் அவர் தான் அன்பிங் ஆர்மியை வழி நடத்துவாரு. அவரு எப்படி வருவாரு? ஏன்னா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவரு கடந்த 10 வருஷமா மலையை விட்டு வரவே இல்லையே. இல்ல, இதை காமிங்க. அவரு கண்டிப்பா வெளியே வருவாரு. ஆனா ஜின்ரோங் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் தான் அனுப்புனேன்னு சொல்லாதீங்க. உடனே அவரு தலைவனை அசையாம இருக்க அவன் மேல ஒரு பஞ்ச போட, நீங்க 2 மணி நேரம் நகராம இங்கேயே தான் இருப்பீங்க. அதுக்குள்ள நான் போருக்கு போயிருவேன். அங்க வீர மரணம் நான் அடைவேன். அரசே உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஷயூன் நீ சாப்பிட்ட இந்த 3 அமுதத்தால உன்னால 1 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இதை தலைவி கேட்டுடுறா. ஆனா அவ பேசாம அமைதியா போக, நான் அவ கூட வாழ இந்த 1 வருஷமே போதும். சரி நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு. உடனே தலைவியை கூப்பிட்டு அவனோட ஊருக்கு போறான். நீ ஸ்னேக் லார்ட் கூட சண்டை போட போறியா? அவன் என்னோட குருவை கொன்னுட்டான். அதுவும் இல்லாம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நாங்க இதை பண்ணதான் போறோம். சரி கவனமா இரு, ஏன்னா அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். சூசு உனக்கு தெரியுமா, இந்த ஷெங்கு பையன் நம்மளை விட்டு லியூ மேனருக்கு போக போறானா? ஏன்னு கேட்டா ஏதோ விழாக்க போறேன்னு உடான்ஸ் விடுறான். ஆனா எனக்கு அப்படி தோணல அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப தலைவனும் தலைவியும் ஜியாங் சிட்டிக்கு வராங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த இடம் மாதிரி எல்லா இடமும் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப தலைவி டக்குன்னு தலைவனை கிஸ் பண்ணிடுறா. நம்ம தலைவன் உடனே ஸ்டன் ஆகி நின்னுறான். சரிப்பா, உன்னோட எதிர்காலம் திட்டம் என்ன? எனக்கு பெருசா ஒன்னும் இல்ல. வழக்கம் போல என்னோட ஊருக்கு போய் கோட்டைக்காக போராடுவேன். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நீ கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு ரொம்ப நாள் வாழ வழி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அப்ப கூட நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? தலைவிக்கு என்ன சொல்றான்னு புரியுது. ஆனா அவ பதில் சொல்லாம அழுவுறா. சரி நாம ஏன் சீரியஸா பேசணும்? வா இங்க இருந்து கிளம்பலாம். ஷெங் நம்மள லீ மன்னருக்கு வர சொன்னால. அதே நேரத்துல ஷெங்கு பையன் ஸ்னேக் லார்டோட கொட்டத்தை நிறுத்த பிளான் போட, அவங்களோட பிளான் படி ஸ்னேக் லார்டால பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்கள அந்த திட்டத்துல கலந்துக்க சொல்றான். அப்ப சடனா ஸ்னேக் லார்டு அங்க வரான். உடனே அங்க இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவனை பிடிக்க, என்னால நம்ப முடியல இவ்வளவு ஈஸியா இவன் மாட்டிப்பானா. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்னேக் லார்டு மாதிரி இன்னும் 7 பேர் அங்க வந்து அவங்கள தாக்க, இவங்களுக்கு கீமன் டெக்னிக்க பத்தி தெரிஞ்சிருக்கு. டீலாங் நீ போய் சண்டை போடு. உடனே டீலாங் போக, அதே நேரத்துல நம்ம தலைவனும் தலைவியும் அங்க வர, இங்க 8 பேர் இருக்காங்க. ஆனா யாருமே இன்பா இல்ல. ஆனா எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதே நேரத்துல ஷெங்கு பையனும் மேடம் நிசாங்கும் சேர்ந்து அவங்கள சமாளிக்க, அப்ப ஃபே வந்து இன்பாவை பாத்துறா. ஷயூன் நீ இங்கே இரு. உடனே தலைவி இன்பா பின்னாடியே போய் சண்டை போடுறா. இங்க பாரு, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால உன் கூட சண்டை போட மாட்டேன். இன்பா உன்னோட ஆளுங்களை பின்வாங்க சொல்லு. முடியாது. உடனே 2 பேரும் சண்டை போட, அந்த சண்டையில 2 பேருக்கும் சம அடிவுல, உன்னை நான் உயிரோட விட்டுறேன், இங்க இருந்து போ. இன்பா எனக்கு எதுவும் இல்ல,
ஆனா உன்னோட கைய பாரு நடுங்குது. சோ நீதான் இப்ப பிரச்சனையில இருக்க. அப்ப ஃபே முன்னாடி வர உடனே இன்பா அவங்க ஆளுக்கு சிக்னல் தரான். உடனே அவங்க வந்து ஃபேவை தாக்க இன்பா அங்க இருந்து ஓடிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலே ஃபேவை ஒருத்தன் காப்பாத்துறான். அப்பதான் தெரியுது அது ஜிசங்குன்னு. கடைசியா சிங்கிளான் கிளான்ல இருந்த இவனும் இறந்து போயிடுறான். நீங்க மட்டும் இந்த பிளான சொல்லலனா நம்ம வின் பண்ணிருக்க மாட்டோம். சோ உங்களை நாங்க தற்காப்பு கலையோட தலைவனா ஏத்துக்கிறோம். ஐயோ நான் அப்படி என்னங்க பண்ண? நம்ம ஒன்னா செயல்பட்டதாலதான் இன்னைக்கு அவனை வின் பண்ண முடிஞ்சது. இல்லனா எப்படி நாம வின் பண்ணிருப்போம்? அதே நேரத்துல மேடம் நிசாங் வந்து சூசு கிட்ட இன்லான் குடும்பத்தோட தற்காப்பு கலையோட குறிப்பை தராங்க. இன்லான் சாவறதுக்கு முன்னாடி எனக்கு இதை அனுப்புனாரு. நான் இவ்வளவு நாளே இதை பாதுகாத்தேன், ஏன்னா அவரோட வாரிசுக்கு தர. ஆனா அவன் வழி தவறி போயிட்டான். சோ இப்ப இத உன்கிட்ட தர. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணு. உடனே சூ என்ன பண்றானா அந்த தற்காப்பு கலைய தன்னோட மைண்ட்ல பதிவு பண்ணிட்டு அதை போட்டு எரிச்சிடுறா. அப்ப சடனா இன்பா வந்து சூவை தடுத்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போக கட் பண்ண எல்லாருமே வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க. என்ன இன்னும் சூ வரல, நான் அவங்கள கூப்பிட்டு வர சொல்லவா இல்ல நானே போய் அவளை கூப்பிட்டு வரேன். உடனே அவன் சூவோட ரூமுக்கு போக அவனுக்கு உடனே தெரிஞ்சு போயிருது சூவை இன்பா கடத்திட்டு போயிட்டான்னு. உடனே சூவை தேடி எல்லாரும் போறாங்க. அப்ப ஒரு பாட்டு சத்தம் கேட்க உடனே தலைவி அந்த பக்கமா போறா. நீங்களா? சரி என்ன இந்த பக்கம்? நான் என்னோட மாஸ்டரை கொன்ன அந்த கள்ளி ராணிய கொன்னுட்டேன். ஆனா அவளுக்குள்ள நான் நிறைய விலை கொடுக்க வேண்டியதா போச்சு. இதையே என்கிட்ட தரீங்க, நான் எப்படியும் சாக்க போறேன். அதனால இது உன்கிட்டயே இருக்கட்டும். ஏன்னா மத்தவங்களை விட இது உன்கிட்ட இருந்தா பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் இங்க நடந்ததை கேள்விப்பட்டேன். அந்த ஸ்னேக் லாடி கிட்ட இருக்கிற பீனிக்ஸ் மாத்திரையால உன்னோட ஷையுனை காப்பாத்த முடியும். உண்மையாவா? ஆமா. சரி நான் போயிட்டு வரேன் மாஸ்டர். பீனிக்ஸ் இப்ப அந்த ஃபே கிட்ட தான் ஷெண்டு சீலா தந்திருக்கான். நம்ம பிளான் படி தான் எல்லாமே நடக்குது. அவன் என்ன கொன்னுட்டதா நினைச்சு என்னோட டூப்ளிகேட்டே கொன்னுட்டான். சரி மாஸ்டர், இப்ப அந்த ஃபேவை தேடி போலாமா? இல்ல அவ இரும்பு கோட்டைக்கு போகட்டும். ஏன்னா மத்த டோக்கன் அங்கதானே இருக்கு. இப்ப அவ ஷெண்டு சில தர கண்டிப்பா அங்க போவா. சோ மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனா எப்படி நம்மளால இரும்பு கோட்டைக்குள்ள போக முடியும்? இன்னும் சில நாட்கள்ல ஜின்ரோவுக்கு பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள் விழாக்கு 3ஆம் இளவரசர் போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அவனை நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல எல்லாருமே சூசுவை தேடிக்கிட்டு இருக்க. அப்ப அவ இன்பா தூங்கினதும் அவ இருக்கிற இடத்த பத்தி சிக்னல் தரா. இது சூசுவோட சிக்னல் தான். அப்ப அவ இன்கோட்டையில தான் இருக்கா. உடனே ஷெங் அங்க போக ஆனா இன்பா கிட்ட மாட்டிக்கிறான். இவன் உயிரோட இருக்கணும்னா நீ எரிச்ச தற்காப்பு கலையோட குறிப்பை ஒழுங்கா எனக்கு எழுதியதா இந்தா நீ கேட்டது. ஆனா இது நீ எரிச்ச குறிப்பு மாதிரி இல்லையே. இல்ல இது அதுதான். அப்படியா? சரி ஷெங், நீ இதை ட்ரை பண்ணு. என்ன கண்ணுங்களா எப்படி இருக்கீங்க? உடனே ஒத்த கண்ண இன்பா கிட்ட இருக்கிற வாழை கேட்டு சண்டை போட அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவனை நான் கொல்லாம இருக்க. நீ எனக்கு என்ன தெரிவிச்சலும் இது இன்லான் குடும்பத்தோட ஃபைட்டிங் ஸ்டைல், இது உங்களுக்கு தர. அப்படியா? சரி அதை கூடு, நான் இதை முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா நான் திரும்ப வர்றதுக்குள்ள நீங்க எனக்கு வேண்டியதை கண்டிப்பா தரணும். உடனே கதவை சாத்திட்டு போய் அந்த ஸ்கில்ல ட்ரெயின் பண்றான். ஆனா அவன் ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா அவன் எனர்ஜியை இழந்துடுறான். ஹேய், நீ தந்த இன்லான் டெக்னிக் உண்மையானதா? நீ இப்போ உன்னோட சக்தியை இழந்துட்ட. நீ மறுபடியும் உன்னோட சக்தியை மீட்டெடுக்கணும்னா என்னால முடியும். எப்படி? இந்த மாத்திரையால. இதனாலதான் நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினேன். உடனே ஒத்தக்கனை அதை வாங்கி சாப்பிட்டதும் மயக்கமாயிடுறான். அப்பா, நம்ம குடும்பத்தை அழிச்சவங்கள நான் இன்னைக்கு உங்களுக்கு காணிக்கையா தரேன். டேய், நீங்களா ஆம்பளை தானடா, ஒழுங்கா என்னோட கையை அவுத்து விடுங்கடா. சோ இவங்களாலதான் உன்னோட குடும்பத்தை நீ இழந்த. இப்ப நாம பழி வாங்கலாம். இங்க பாருங்க, இது உங்க 2 பேரோட சொந்த விஷயம். இதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இவன் கருடர்களோட பெரிய ஆளு. கண்டிப்பா இவனை தேடி ஆட்கள் வருவாங்க. அப்படின்னா அவங்க வராங்களா நீ போய் பாரு. சரி நான் போறேன். என்ன இன்பா, என்ன கொல்ல போறியா? ஆனா எதுக்கு? ஓ, இன்லானுக்காகவா? ஆனா அவன் உன்னோட அப்பா இல்லையே. என்ன வளர்ற? நான் உண்மையதான் சொல்றேன். நீ சென் கிளான் பிரிவோட தலைவரோட மகன். அந்த குடும்பத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே பலவீனமா தான் பிறப்பாங்க. குழந்தைங்க பலவீனமா பிறக்கிறது இயல்புதான். டேய், நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? நான் உன்னோட அப்பாவோட கிளானை அடிச்சேன். அப்போ உன்னை காப்பாத்துனது தெற்கு பாலும் அந்த நாடக கூத்தாடி நிசாங்கும் தான். அவங்க உன்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட கொடுத்து உன்னை வளர்க்க சொன்னாங்க. இது உண்மை இல்ல, நீ போய் சொல்ற. அப்படியா? நீ அந்த நிசாங் கிட்ட போய் கேளு. உடனே இன்பா ஒத்தகன செம்ம அடி அடிச்சுட்டு அங்க இருந்து சூவ கூப்பிட்டு மேடம் நிசாங் வீட்டுக்கு போறான். இவங்க எங்க போறாங்க? டேய், எங்கடா இருக்கீங்க? தலைவர், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நான் பலசாலியா உணர்றேன். காரணம் அந்த மாத்திரை. வாங்க ஸ்னேக் லாடி கிட்ட போலாம். கட் பண்ண இந்த பக்கம் தலைவி இன்பா கூட சண்டை போட்டதால அவளோட வாளு உடைஞ்சிடுது. அதனால ரொம்ப வருத்தத்துல இருக்கா. என்ன சூறாவளி, உனக்கு வாளு உடைக்கிறதே வேலையா போச்சா? நான் என்னப்பா பண்றது? சரி, உடைக்க முடியாத ஒரு வாளை உனக்கு தரேன். இந்தா. அப்ப ஷெங் வர என்ன சூவை தேடி போனியே, அவளை கூப்பிட்டு வந்துட்டியா? இன்பா அவளை எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டான். நம்ம உடனே மேடம் நிசாங்க போய் பார்க்கலாம். அதே நேரத்துல மேடம் நிசாங் கிட்ட சூ வந்து ஒத்தக்கண்ண சொன்னதை கேக்குறா. அதை இன்பா வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, அது உண்மைதான். நானும் லீசெங்கும் அந்த குழந்தைய காப்பாத்தணும். அத இன்லான் கிட்ட தந்து வளர்க்க சொன்னோம். ஆனா இப்ப நினைக்கிறேன் அந்த குழந்தைய காப்பாத்திருக்க கூடாதுன்னு. நீ போய் சொல்ற. இல்ல, இது உண்மைதான். நீ நம்பலனா இத பாரு, இது உன்னோட பழைய குடும்பத்தோட அடையாளம். உடனே அவ அதை வெளியே தூக்கி போட அதை எடுக்க இன்பா ஓடுறான். இது உனக்கு வேணுமா? அப்ப அந்த வாளை
என்கிட்ட கொடு, தர முடியாது. உடனே 2 பேரும் சண்டை போட அப்ப நம்ம டீம் அங்க வராங்க. இன்பா, ஃபீனிக்ஸ் மாத்திரை உன்கிட்ட இருக்கா? இல்ல, கடைசியா இருந்தது நான் இப்போ என்கிட்ட தந்துட்டேன். ஓ, அதுதான் கடைசியா செல்லும். ஆனா அது என் வயிற்றுக்குள்ள இருக்கே, உனக்கு வேணுமா? உடனே அவங்க ஒத்த கண்ணை கூட சண்டை போட, ஆனா அவன் ஃபீனிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டதால அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். அப்ப இன்பா ஒத்த கண்ணனை தடுக்க, டேய் என்னைய தடுக்கிறியா? இந்தாடா சாவுடா சாவுடா. பே, அவனை நான் பிடிச்சுக்கிட்டேன், அவனை கொல்லுங்க. உடனே பேவும் ஷெங்கும் ஒத்த கண்ணை முதுகுலே வாழை செலுத்தி அவனை கொன்னுறாங்க. நான் பழி வாங்கிட்டேன், கடைசியா நான் பழி வாங்கிட்டேன். இன்பா, நீ வருத்தப்படாத. நீ மட்டும்தான் இன்லானோட ஒரே மகனா இருப்ப, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஃபே, இதை நான் உன்கிட்ட தரேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். ஆனா அவன் சின்ன வயசுலயே வழி தவறி போயிட்டான். என்னதான் இவன் இன்லானோட உண்மையான மகனா இல்லனாலும், ஆனா இவனு இன்லான் அப்படி நினைக்கல, தன்னோட சொந்த மகனை தான் நடத்தினாரு. ஆனா இவன் இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஃபே, இந்த வாளை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப அடுத்து என்ன? நம்ம உடனே கோட்டைக்கு போகணும். உடனே அதை அவங்க அம்மா கிட்ட தராங்க. நீங்க உண்மையிலேயே சிறப்பா செயல்பட்டீங்க, சரி போய் ரெஸ்ட் எடுங்க. தலைவரே, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஓஷன் ஸ்கைக்கான டோக்கன் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இது நம்ம இடத்துல இருக்கிறது கருடர்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க இங்க வருவாங்க. சோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாம கருட கோட்டைக்கு போய் அந்த மாயாவியை கொன்னுட்டா கருடர்கள் பலவீனமாயிருவாங்க. அம்மாவோட பிறந்த நாளுக்கு பிறகு நாம இங்க இருந்து கிளம்பலாம். சரி, என்னோட அம்மா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். நீ அங்க சிறப்பா செயல்பட்ட. ஆனா நீ அந்த ஷையன் கூட தான் வாழ போறியா? உனக்கு தெரியும்ல அவனுக்குள்ள போன்சில் பாய்சன் இருக்குன்னு. அவனால ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது. அம்மா, அவன் கூட வாழ ஒரு நாள் எனக்கு கிடைச்சா கூட எனக்கு அதுல சந்தோஷம் தாமா. சரி, உன்னோட முடிவுல நான் தலையிட மாட்டேன். நீ போ, நான் ஷெங்க பாத்துட்டு வரேன். கட் பண்ண வென்ஷி வந்து கருட கோட்டைக்கு வரான். என்ன தளபதி, எங்க உறவை கைவிட போறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா திரும்ப வந்திருக்கீங்க? மாயாவி, கூடிய சீக்கிரத்துல ஜின்ரோங்கோட பிறந்த நாள் வருது. அப்ப அந்த நாளுக்கு காங்தாங் கடவுள் கண்டிப்பா அவனோட மனைவியை பார்க்க வருவான். சோ நீ அந்த காங்தாங் கடவுளை எனக்காக கொள்ளணும். அவன் இறந்துட்டா அவனோட சேர்ந்து அந்த முன்னாள் வம்சத்தோட ராணுவமும் அழிஞ்சு போயிடும். என்ன மன்னிச்சிருங்க, இப்ப என்னால உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜீனிக்கு கல்லிராணி விஷம் தந்தா, நாங்க நினைச்ச மாதிரி நீ அவளை காப்பாத்தின. ஆனா நீ ஒரு முட்டாள். லிசன், அந்த பைத்தியக்காரி காப்பாத்த போன்சில் பாய்சனை உனக்குள்ள கொண்டு போனேன். மாயாவி, நீ எங்க எல்லாரையும் கொண்டு இருக்கலாம், ஆனா மறந்துடாத, எங்க கோட்டையோட வருங்கால வாரிசு உனக்கு எதிரா வருவாங்க. இன்னும் இவனோட திமிரு அடங்கல. டொண்டியான், அவன் செத்த பாம்பு, அவனை விட்டுடு, நாம போலாம். அப்பா வர சொன்னீங்களா? நீ உடனே சூயின்தாவை பார்த்து இந்த லெட்டரை போய் கொடு. ஆனா இதையே நம்மள அனுப்ப சொன்னாரு. அப்படி அந்த கடிதத்துல என்னதான் எழுதிருப்பாரு, அதை கொடு. சூயின்தா, மாயாவி எனக்கு ஜீனியை யூஸ் பண்ணி விஷம் கொடுத்துட்டான். என்னோட மகனையும் நீ தான் பாத்துக்கணும். உடனே ஜின்ரோங் அன்பிங் ராணுவ முகாமுக்கு போய் ஜெனரல் வாங் கிட்ட உதவி கேட்கறா. எங்களை மன்னிச்சிருங்க, இது உங்க கோட்டையோட பிரச்சனை, நாங்க தலையிட முடியாது. எங்க அப்பா உங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு, இது அரசரோட ராணுவ படை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த போர்ல சூயின்தா வந்து ரகசியமா உதவி பண்றாரு. அப்பா ஜின்ரோங், எனக்கு இப்படியாக ஜீனி காரணம் இல்ல. அப்புறம் இந்த வலையிலையும் நம்ம கோட்டையோட பொறுப்பும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சூயின்தா, நீ ஜெனரல் வாங்லிங்கோட சில திருடி நம்ம படைக்கு கலங்க ஏற்படுத்தின. இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? நான் பண்ணது தப்புதான், அதுக்கான தண்டனையை நானே எனக்கு தரேன். உடனே அவன் தன்னோட உள்நாட்டுல காயப்படுத்துறான். நான் என்னோட சக்தியை இழந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இனிமே நான் இந்த ராணுவத்தோட தளபதியா இருக்க மாட்டேன். இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அன்னைக்கு நடந்த மாதிரி மறுபடியும் போர் நடக்க கூடாது. நான் அந்த மாயாவியை கொல்லணும். அதே நேரத்துல இந்த பக்கம் காங்தாங் கடவுள் இரும்பு கோட்டை பக்கமா வராரு. அப்ப சடனா வென்ஷியோட ஆளுங்க அவரை தாக்க, ஆனா வீரர்களை அவங்கள தடுத்துடுறாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், அவங்க வருவாங்கன்னு. ஆனா நல்ல வேளை நீங்க காட்ஸ் மாதிரி உடையணிஞ்சீங்க. வென்யூ கோட்டை பக்கத்துல தான் இருக்கு, நான் போய்க்கிறேன். இதையே என்கிட்ட தரீங்க. இப்ப நீதான் நம்ம ராணுவத்தை வழிநடத்தணும். இல்ல வென்யூ, இது என்னோட கட்டளை, அதை நீ மீறக்கூடாது. கட் பண்ண இந்த பக்கம் ஜிசனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்க, அப்ப கல்லிராணி அதை பயன்படுத்தி அவனை குணப்படுத்த ஒரு மருத்துவரா மாறி வரா. இவருக்கு காதல் நோய் இருக்கு. காதல் நோயா? நான் தர இந்த மாத்திரையா அவருக்கு தாங்க, குணமாயிருவாரு. நான் போயிட்டு வரேன். மாஸ்டர், நம்ம திட்டம் நிறைவேறுமா? நான் அவனுக்கு தந்த மருந்தால அவன் கோமாக்கு போனான். இப்ப நான் அவனை சரி பண்ணிருக்கேன். அவங்க கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் அவனோட மருத்துவரா நான் அந்த கோட்டைக்குள்ள போவேன். அவங்க சொன்ன மாதிரி பாய் அங்க வந்து ஜிசனோட மருத்துவரா மாற சொல்லி கேக்குறான். இப்ப இவரு சரியாயிட்டாரு. ஆனா இவரோட நோய் முழுமையா குணமாகல. அந்த நோய் குணமாகணும்னா இவரோட நோய்க்கு காரணமான பொண்ணை இவரு கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஃபே தான். உடனே எல்லாரும் இரும்பு கோட்டைக்கு போறாங்க. இளவரசர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? நாங்க ஃபேவை பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என்ன அந்த லூசையா? சரி உள்ள வாங்க. திடீர்னு எப்படி? அவங்க என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. அப்பத்துல இருந்தே நான் அவங்கள விரும்புறேன். அது சரி, இங்க பாருங்க இளவரசரே, இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை, அவதான் முடிவு எடுக்கணும். ஃபே ஃபே ஃபே, என்னடி உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க? என்ன பொண்ணு கேட்டா? ஆமா லியன், நீ என்ன பண்ற? இத பத்தி ஷையுன் கிட்ட சொல்லு, அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். சரி, ஜிசன் வந்திருக்கானா? சரி நான் போய் பாத்துட்டு வரேன். அட நில்லுப்பா. என்னமா?
அவன் ஃபேவை பொண்ணு கேட்டு வந்திருக்கான். என்னது? சோ இந்த கல்யாணத்தை ஃபே ஒத்துப்பாளா? அப்ப தலைவனோட ரியாக்ஷன் என்ன? இப்ப தலைவி ஜிசன் அவளுக்காக எடுத்துட்டு வந்த கல்யாண சீர்வரிசைய பாத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு எம்எல்ஏ அவ்வளோ லவ்வா? அப்ப தலைவா அங்க வர, அண்ணா நீ இங்க இருக்கன்னு கேள்விப்பட்டேன். டே ஜிசன், என்னடா இது? நான் மிஸ் ஃபேவை என்னோட மனைவியா மாத்த ஆசைப்படுறேன். என்னதே? சரி, உன்னோட அப்பா ஒத்துக்கிட்டாரா? ஆமாண்ணா. ஜிசன் என் கூட வா. இல்ல ஃபேக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படிதானே ஃபே? அப்படின்னு யார் சொன்னா? இங்க பாரு, இந்த வால் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஜிசன் என் கூட வா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். நானும் வரேன். ஷையுன், நான் என்னோட வருங்கால கணவர் கூட பேச போறேன். சோ நீ அங்க வரக்கூடாது. தலைவி அப்படி சொன்னதும் அவனோட ஃபேஸே வாடி போயிடுது. என்ன இடம் இது? இது டெத் ரிவர்னு சொல்லுவாங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க. சோ இங்க பேசலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு என்னை விட தற்காப்பு கலை சிறப்பா இருக்கணும். சோ நீங்க என் கூட சண்டை போட்டு என்ன வின் பண்ணுங்க. இது உண்மை இல்லல? உண்மைதான். சண்டை போட்டு என்ன வின் பண்ணா நான் உங்க மனைவியா மாறுறேன். சரி, நான் சண்டை போடுறேன். உடனே அவன் சண்டை போட, ஆனா ஃபே அவனை ஒரே செகண்ட்ல வின் பண்ணிடுறா. பாவம்பா அந்த இளவரசன் ஃபே கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டான். மிஸ் ஃபே, நான் தற்காப்பு கலையில சிறந்தவன் இல்ல, ஆனா எனக்குள்ள தைரியம் இருக்கு. என்னால உங்களை கண் கலங்காம பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலுமா? ஆமா. சரி, அங்க இருக்குல்ல பூ, அதை எடுத்துட்டு வந்து என் கிட்ட கொடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது ஜுஜிபி மேட்டர். ஒரு நிமிஷம்ப்பா, உன்னோட வாழை கூட. உடனே தலைவி அதை தூக்கி வீச அது துண்டு துண்டா உடைஞ்சு போயிடுது. என்னமா அது? ஓ அதுவா? அதுதான் ஒயர் ஃபார்மேஷன். அது வாளை விட ரொம்ப கூர்மையா இருக்கும். சோ அதுல யாராலையும் தாண்டி போக முடியாது. சோ உன்னாலயும் முடியாது, என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. அப்ப தலைமை காத்த மாதிரி வேகமா வந்து அந்த பூவை எடுத்து தலைவி கிட்ட தரான். இந்த தேவதை எனக்கு மட்டும்தான் சொந்தம். சுறாவளி, ஒரு நிமிஷம், டி என் கூட வாடா. உடனே தலைவன் ஜிசன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். என்ன மன்னிச்சிருங்கண்ணா, நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டேன். சரிண்ணா, நான் கிளம்புறேன். என்னப்பா மாயக்கண்ணா, நீ பேசினதை கேட்டேன். கேட்டுட்டியா? சரி சுறாவளி, அந்த பூவை கூட நான் இது வரைக்கும் ஊதாரித்தனமா இருந்தேன். ஆனா நான் இது வரைக்கும் வாழணும்னு கூட நினைக்கல. ஆனா எப்ப நான் உன்னை பார்த்தனும் அப்பதான் வாழ ஆசைப்பட்டேன். என்னால உன் கூட ரொம்ப நாள் வாழ முடியாதுனாலும், ஏன் என்கிட்ட எதுவும் இல்லைனாலும், ஆனா இப்ப இந்த பூ மட்டும்தான் இருக்கு. சோ இது என்னோட கல்யாண பரிசா ஏத்துப்பியா? சரி, நான் ஏத்துக்கிறேன். நான் இந்த உலகத்துல வாழ ஒரு நாள் இருந்தா கூட நான் உன் கூட வாழுவேன். அதுக்கு பிறகு ஷையும் லியானை பார்த்து ஃபேவோட ஃபேவரட் ட்ரிங்க வாங்கிட்டு வர சொல்லி அவளை அனுப்புறான். கண்டிப்பா மாமா. மாமாவா? ஆமா, நீ என்னோட அக்காவை கட்டிக்க போறல. ஓ அப்படியா? சரி சரி, போயிட்டு வாமா. அதே நாட்டுல ஆடான் வந்து ஜின்ரோங் கிட்ட வென்ஷீட் கருட கோட்டைக்கு போனதா சொல்ல, சோ நம்ம கிட்ட தான் ஓஷன் ஸ்கைக்கான டோக்கன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க கண்டிப்பா நம்மள தாக்க கோட்டைக்கு வருவாங்க. தலைவி இன்னொரு தகவலும் இருக்கு. நம்ம வீரர்கள் மலைக்கு ஒதுக்குப்புறமா வென்ஷியோட ஆளை பிடிச்சிருக்காங்க. அவன் சொன்னதை கேட்டதும் நான் ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ன சொன்னான்? காங்தாங் கடவுள் இங்க வரும்போது கொல்ல பாத்திருக்காங்க. என்ன? சரி, அவன் எங்க? வெளியே தான் இருக்கான். உள்ள கூப்பிட்டு வர சொல்லு. அவரை என்ன பண்ணீங்க? அவரை நாங்க கொல்லலாம் ட்ரை பண்ணல, கடத்த தான் பார்த்தோம். ஆனா அவர் அங்க இல்ல. சரி, இவனு உடனே சிறையில் அடைங்க. மாஸ்டர் இப்ப என்ன பண்றது? அவங்க என்னோட கணவரை கடத்தி அவரு மூலம் டோக்கன் அடைய நினைக்கிறாங்க. அப்ப ஜின்ரு அங்க ரத்த வாந்தி எடுக்க, மாஸ்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல. உடனே மருத்துவரை ரகசியமா கூப்பிட்டு வா. மேடம் ஜின், யார் அது? நான் சூ வந்திருக்கேன். சரி உள்ளவா. உங்களுக்கு என்னாச்சு? மேடம்க்கு உடம்பு சரியில்லை, ஆனா நீங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மிஸ் சூ, நீங்க உடனே மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வாங்க. சரி, நான் உடனே போறேன். அப்ப சூ போனதும் அவங்கள பார்க்க தலைமை வரான். உனக்கு என்ன வேணும்? நீங்க அந்த டோக்கனை என்ன பண்ண போறீங்க? நான் என்ன முடிவு பண்ணல மேடம் ஜின். அது இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். பேசாம நாம அதை அழிச்சிடலாம். மிஸ்டர் ஷையுன், உங்களுக்கு அந்த புதையல் தேவையில்லைனாலும் இதுக்காக நிறைய பேர் இறந்திருக்காங்க. காரணம் எதிர்கால வாரிசை காப்பாத்த. சோ இதை அழிக்க முடியாது. ஆனா இது இருந்தா ஃபேவுக்கும் பிரச்சனை வரும். இனிமே அவ என்னால பிரச்சனையில சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபே நீங்க இல்ல, நான் சொன்னா கூட கேட்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அவகிட்ட நான் கேட்டப்ப அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? உன் கூட வாழ ஒரு நாள் கிடைச்சாலும் அவ சந்தோஷமா வாழ்வேன்னு சொன்னான். சோ அவ முடிவை நீயும் மாத்த முடியாது, நானும் மாத்த முடியாது. அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த விஷம் உனக்குள்ள ரொம்ப நாள் இருந்தாலும் அது பரவாம இருந்தது. ஆனா எப்படி? அதுக்கு காரணம் என்னோட மாமா தான். அவரோட உள்ளாற்றலை பயன்படுத்தி அதை தற்காலிகமா தடுத்தாரு. ஆனா நான் இன்னைக்கு நடந்த சண்டையில ஃபேவை காப்பாத்த சோல் நீடலை யூஸ் பண்ணி என்னோட சக்தியை நான் திரும்ப அடைஞ்சேன். சோல் நீடலா? ஆமா. அது இப்போ உன்கிட்ட இருக்கா? இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் அதை பார்த்தது இல்ல, அதான். உடனே ஷையுன் அதை தர. சரி, நான் கொஞ்ச நாள் இதை வச்சிருக்கவா? தாராளமா வச்சுக்கோங்க. அதே நேரத்துல கல்லிராணி இந்த பக்கம் ஒரு காடை தாக்கிட்டு கோட்டையில இருந்து ஒரு பொருளை திருடுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஜின்ரோங் வந்து ஸ்ரீங்க பார்த்து கோட்டையோட முத்திரையை தர, அத்தை இதை ஏன் என்கிட்ட தரீங்க? நான் இப்ப வயசாகிட்டேன், அதனால உன்கிட்ட இந்த பொறுப்பை தரேன். என்ன சொல்ற? என்னோட அம்மா சோல் நீடல கேட்டாங்களா? ஏன் கேட்டாங்க? தெரியலையே. சரி, நீ சமைச்சுக்கிட்டு, நான் உன்னோட அம்மா பிறந்த நாளுக்கு
ஒரு பரிசு தரலான்னு இருக்கேன், அதை போய் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி தலைவன் போக, அப்ப சூ அங்க வந்து மருத்துவர்கிட்ட ஜின்ரோங்க பத்தி கேட்க அதை ஃபே கெட்டுறா. உடனே ஏதோ தப்பா இருக்குன்னு அவளோட அம்மாவை போய் பாக்குறா. அப்ப அதே நேரத்துல ஷெங்கு தான் அங்க இருக்கான். என்ன கதவு பூட்டி இருக்கு? ஃபே அத்தை இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவங்க ஷையுன் கிட்ட சோல் நீடல கேட்டிருக்காங்க. ஆனா அம்மாவோட உள்ளாற்றல் பாதிக்கப்பட்டிருக்கதா சூ மருத்துவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா என்ன இருக்கும்? அவங்க கருட கொட்டைக்கு போறாங்க. உடனே அவங்க 2 பேரும் ஜின்ரோங்க போய் தடுக்க, அத்தை உங்களை நாங்க போக விட மாட்டோம். என்ன நீங்க பெரிய பசங்களா மாறிட்டீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, ஆனா உங்களால இந்த முடிவை எடுக்க முடியாது. ஃபே யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? அம்மா எங்க 2 பேரை கூட சண்டை போட்டு வின் பண்ண பிறகு நீங்க இங்க இருந்து போங்க, அவ்வளவுதானே? சரி வாங்க சண்டை போடலாம். உடனே அவங்க சண்டை போட, ஆனா ஷெங்க ஈஸியா தோக்கடிச்சிடறாங்க. ஆனா அதே நேரத்துல ஃபே வந்து அவளோட அம்மாவை தோக்கடிச்சிடறா. அம்மா நீ தோத்து போயிட்ட, இப்ப நீங்க போக கூடாது. சரி நான் போல. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கல்லிராணி ஒரு காடை தாக்குவான்ல, அவன் முழிச்சுக்கிட்டு உடனே போய் சொல்றான், நம்ம இடத்துல திருடியா அடான், உடனே அது என்னன்னு போய் பாரு. அப்ப அடான் போனதும் அங்க கல்லிராணி வரா. யார் நீ? நான் இளவரசரோட மருத்துவச்சி. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இளவரசர் கேள்விப்பட்டதால அவரு நீங்க அனுப்புனாரு. சரி ஏன் உன்னோட முகத்தை மறைச்சிருக்க? அது வந்து எனக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கு, அது பரவக்கூடாதுதான் நான் இதை போட்டிருக்கேன். ஓ அப்படியா, சரி கிட்ட வா. அப்ப ஜின்ரோங் வந்து அவளோட முகமுடிய கைட்ட, நீயா? என்ன ஜின்ரோங், என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா? எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ தான் என்னோட அப்பாவுக்கு விஷம் தந்தவ, இப்ப உனக்கும் அதை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொடியை விசுறா. ஆனா ஜின்ரோங் திரும்பி பார்க்க, ஆனா சடனா அவ கீழே விழுறா. என்ன பொடியில விஷம் வச்சேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, அந்த விளக்குல நான் எப்பவோ வச்சுட்டேன். உடனே கல்லிராணி டோக்கனை எடுத்துட்டு போக, அப்ப சூ அங்க வரா. யார் நீங்க? சூ மேடம் ஜின், உங்களுக்கு என்னாச்சு? உடனே சிக்னல் அனுப்பு. அபாய ஒளியா? இது அம்மா ரூம் கிட்ட இருந்து வருது. அப்ப அம்மாவுக்கு இவங்களுக்கு என்னாச்சு? மேடம் ஜின் உடம்புல விஷம் இருக்கு, அதனால இவங்க கோமால இருக்காங்க. அம்மாவை சரி பண்ணவே முடியாதா? முடியும், ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஷம் என்னன்னு நமக்கு தெரியணும், இல்லனா நம்மளால இவங்களை குணப்படுத்த முடியாது. சூ அந்த நபர் பார்க்க எப்படி இருந்தாங்க? அவ ஒரு பொண்ணா? அப்ப அந்த கல்லிராணி இன்னும் சாகல. ஃபே இங்க இருந்த டோக்கனை காணும், அவதான் அதை எடுத்துட்டு போயிருப்பா. வா உடனே அவளை தேடி போவோம். நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன். அப்ப ஃபே வந்து சில பேர் இறந்து கிடக்கிறத பாக்குறா. இவங்க இப்பதான் இறந்த மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இளவரசர் கோட்டையோட வாசலுக்கு வர கார்ட்ஸ் வந்து அவங்களை தடுக்கிறாங்க. ஏன் எங்களை தடுக்கிறீங்க? மேடமோட பொருளை யாரோ திருடி இருக்காங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு விஷமும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதை நாங்க பண்ணல, இருந்தாலும் நாங்க உங்களை செக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் எங்களால உங்களை அனுப்ப முடியும். சரி தாராளமா செக் பண்ணிக்கோங்க. அப்ப அவங்க பையில இருந்து காணாம போன பொருளை அவங்க எடுக்க, நீங்க தான் மேடம் கொலை பார்த்திருக்கீங்க, இவங்களை கைது பண்ணுங்க. அப்ப ஷையுனுக்கு இதை தெரிய வர அவன் உடனே அங்க வந்து வீரர்களை தடுக்கிறான். மிஸ்டர் ஷையுன், இதுல நீங்க தலையிடக்கூடாது. எல்டர், இது ஜிசான் பண்ணல, நடந்ததை நானும் கேள்விப்பட்டேன், ஆனா இது வேற யாரோ பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இத பண்ணிட்டு ஜிசாங் மேல பழி போட்டிருக்காங்க. ஷையுன் சொல்றது உண்மைதான், இத பண்ணது கருடர்களோட கல்லிராணி. அது மட்டும் இல்ல, உங்க கூட வந்த அந்த 2 மருத்துவர்கள் தான் அவங்க. எங்களை ஏமாத்திட்டாங்களா? எங்களை மன்னிச்சிருங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்க இப்ப கிளம்பலாம். ஷிங் ஃபேங்க அவ கல்லிராணியை தேடி போயிருக்கா. தனியாவா? ஆமா. டேய் நீன லூசா, அந்த கல்லிராணி ரொம்ப மோசமானவ. உடனே தலைவன் ஃபேவை தேடி போக, அதே நேரத்துல ஃபே வந்து அவளை கண்டுபிடிச்சு அவ கூட சண்டை போடுறா. என்ன எதுவும் பண்ணாத, அப்புறம் உன்னோட அம்மாவை காப்பாத்த முடியாது, மாத்து மருந்து உன்கிட்ட இருக்கா? ஆமா. அப்படின்னா அது என்கிட்ட கொடு, இது தர. உடனே அவ மருந்து எடுக்கிற மாதிரி விஷப்பொடியை எடுத்து தலைவி மேல வீசிட்டு தப்பிச்சிடுறா. ஃபே ஷையுன் உடனே தலைவன் அவளோட விஷம் அவளுக்குள்ள போகாம இருக்க அவளோட கையை கடிச்சு அந்த விஷத்தை வெளியே எடுக்கிறான். நீங்க ஏன் இன்னும் போகாம இருக்கீங்க? அந்த கல்லிராணி எங்களாலதான் வந்தா, சோ இது எங்க தப்பு, அதனால நான் உதவி பண்ணதான் வந்தேன். உங்களால எங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? ரூட் கேங்கோட தலைவனா அவங்க என்கிட்ட ஒரு தகவல் சொல்லிருக்காங்க. என்ன? கருடர்களோட தலைவன் இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காரு. மாயாவியா? ஆமா. அது மட்டும் இல்ல, அவரு பின்னாடி தெரிஞ்சிடத்தையும் வராரு. அதே நேரத்துல லியான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம தலைவன் சொன்னதை வாங்கிட்டு வர, என்ன இங்க நிறைய கருடர்கள் இருக்காங்க. ஐயோ இந்த பெரியவர் வேற ஏன் அங்க நிக்கிறாரு? தாத்தா தாத்தா. தாத்தாவா? யோ தாத்தா உன்னதாயா, இங்க வா. நீ என்னையா கூப்பிட்ட? அட ஆமா தாத்தா, இங்க வா, இங்க கருடர்கள் வந்துட்டாங்க, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? சரி வாங்க, நான் உங்களை சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். யார் இந்த காமெடி பீஸ்? ஆமா யார் மாணி? நான் இரும்பு கோட்டையை சேர்ந்தவ. ஒத்த கண்ண அந்த மேப்பை எரிச்சப்ப 3 பேர் கூட இருந்ததா சொன்னான். அதுல இரும்பு கோட்டையை சேர்ந்த பொண்ணு இருந்திருக்கா. அப்ப இவதான் அவ. நேரத்தை பத்தியா? ஆட்டு தான வந்து தலையை கொடுக்குது. இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மிஸ்டர் பாய் என்கிட்ட சொன்னாரு வென்ஷியும் மாயாவியும் இப்ப ஒன்னா இல்லன்னு, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கான், நாம ஏன் அதை சாதகமா பயன்படுத்தக்கூடாது? எப்படி? நம்ம கிட்ட வென்ச்சியோட ஒரு ஆள் மாட்டிருக்கான். இங்க பாருங்க, அந்த முத்திரை கூட நம்ம கிட்ட இருக்கு. சோ நாம இப்ப அந்த ஆளை அனுப்பி கலிராணியை போய் பார்க்க சொல்லி வென்ச்சி வர சொன்னதா ஒரு இடத்துக்கு வர வைப்போம். அவன் நம்பி அங்க வருவா. அப்ப டீலாங் வென்ச்சி மாதிரி கெட்டப்ப போட்டுட்டு அவளோட கதையை முடிச்சிருவான். அதே நேரத்துல இந்த விஷயத்த மாயாவி கிட்ட போட்டு கொடுத்தா அவன் கலிராணியை நம்ப மாட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி கரிஞ்சிரத்தையும் நாம தடுக்கணும். அது ஈஸி. நான் ரூட் கேங் மூலம் அவங்களை தடுக்கிறேன். உதவிக்கு மேடம் நிசாங்கையும் கூப்பிட்டு போங்க. சரி போலாம் வாங்க. ஷெங் தேவைப்பட்டா அன்பிங் ராணுவம் நகரத்துக்குள்ள வந்த மாதிரி
ஒரு போலியான சிக்னலை உருவாக்கு. சரி, இது நல்ல யோசனை தான். இப்ப அதே நேரத்துல லியான் வந்து மாயாவிய அவங்களோட ரகசிய சேவைக்கு கூப்பிட்டு போறா. மாமா, லியான் நீ என்ன இங்க? மாமா, நான் இங்க கடைக்கு வந்தேன். அப்புறம் என் கூட ஒரு தாத்தா கூட வந்திருக்காரு. உள்ள வாங்க தாத்தா. இவனா? தாத்தா, உனக்கு தெரியுமா மாமா கருடர்களோட மாயாவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அப்படியா? உடனே அவன் மாயாவியை தாக்க போக்க ஆனா அவன் தடுத்துடுறான். எனக்குன்னு இப்ப நான் யாருன்னு தெரியுதா? நீ மாயாவியா? ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டேனா? அப்ப கள்ளிராணி அங்க வர. சரி கண்ணு, உனக்கு அந்த மேப்பை பத்தி தெரியும்ல, அதை ஒழுங்கா எனக்கு வரைஞ்சு கொடுத்துடு. இடைவனி இவகிட்ட ஏன் கெஞ்சுறீங்க? 2 அடி போட்டா சொல்ல போறா. கள்ளிராணி, இவ குழந்தமா, நம்ம குழந்தைங்களுக்கு கேட்டவங்க இல்ல. என்ன கண்ணு, அது உண்மைதானே? சரி கண்ணு, நாம ஒரு கேம் விளையாடலாமா? அந்த கேம் எப்படி பட்டதுன்னா, நான் 3 என்றதுக்குள்ள நீ அந்த மேப்பை எனக்காக ஞாபகப்படுத்தி வரைஞ்சு கொடுக்கணும். ஒருவேளை நீ வரையிலன்னு வச்சுக்கேன், நான் 3 என்றதுக்குள்ள உங்க மாமா இருக்கார்ல, அவரோட கையை இழுத்து அவரோட விரல துண்டு துண்டா நறுக்கிடுவேன். எனக்குன்னு ஆட்டத்தை தொடங்கலாமா? 1 இல்ல வேணாம் கண்ணு, கேமு. சோ 2. எனக்கு ஞாபகம் இல்ல 3. டேய், அவனோட விரலை வெட்டுங்கடா. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன். இது உண்மைதானே கண்ணு? ஆமா. சரி, இப்ப இதுல இருக்கிற கவிதைய சொல்ல. ஏன் இப்ப அவ கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அவ தான் கவிதையை எழுதி தந்துட்டால. அவ தந்துட்டா, ஆனா அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாதே. அவ பயந்து தப்பா கூட எழுதி தந்திருக்கலாம்ல. சோ இப்ப அதுல இருக்கிற மாதிரியே அப்படியே அவ சொல்லுவா. கண்ணு சொல்லுவல, ஏன்னா பயத்துல அவ எழுதி கொடுத்திருப்பா, ஆனா கண்டிப்பா அத மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டா. சோ நீ எழுதி கொடுத்ததுல இருந்த மாதிரி ஒண்ணு விடாம அப்படியே சொல்ற. அப்ப நான் உன்னை விட்டுடுறேன். இல்லனா கள்ளிராணி உன்னை கொன்னுருவா. மாஸ்டர், அவ கரெக்டா தான் சொல்றா. இந்த கவிதை உண்மைதான். கள்ளிராணி, உங்ககிட்ட தனியா பேசணும். வா. சரி வாங்க போலாம். கள்ளிராணி, டோக்கன் எங்க வச்சிருக்க? அது பத்திரமா இருக்கு. சரி, அதை கொடு. ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க எனக்காக தானே அந்த மருந்தை தேடுறீங்க. அது ஏன் கிட்டே இருக்கட்டுமே. சரி, தாராளமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப ஷயூன் டீம் வந்து நகரத்துக்குள்ள கள்ளிராணியை தேடி போக, என்ன விடுங்க, மேப் தான் எழுதி தந்துட்டல, என்ன விடுங்க. டேய் கிளவா, விடு. இது லியான் மாதிரி இல்ல. ஐயோ, நான் தான் உனக்காக ட்ரிங்க் வாங்க அவளை அனுப்புனேன். இப்ப என்னாலதான் அவ மாட்டிக்கிட்டா. சரி பரவாயில்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். ஹேய், எங்க போற? லியானை காப்பாத்த. வேய், நீ திறமைசாலிதான், ஆனா இப்ப கத்திய விட புத்தி தான் முக்கியம். சோ நான் போறேன். நீயா? ஆமா, நான் தான். மாயாவி என்ன எதுவும் பண்ண மாட்டான். எப்படி சொல்ற? ஏன்னா அவனோட உயிரை என்னோட அப்பா தான் காப்பாத்தினாரு. சோ அவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான். சோ நான் அங்க போய் லியானை அனுப்பி வைக்கிறேன். உடனே தலைவன் போக, மாமா கவலைப்படாத லியான், நான் உன்னை காப்பாத்ததான் இங்க வந்திருக்கேன். குட்டி ராஜா, நீங்க எப்படி இவளை காப்பாத்த போறீங்க? ஏதாவது மந்திரம் போட போறீங்களா? அப்படியும் சொல்லலாம். லீடர், கரிஞ்சிருத்த இப்ப இரும்பு கோட்டை வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன மந்திரம் இப்ப புரியுதா? நான் கரிஞ்சிருத்தையே விட்டுறேன், நீ லியானை விடு. ஆனா கரிஞ்சிருத்தை வருவான்னு நான் எப்படி நம்புறது? சரி, அவன் வர வரைக்கும் நான் இங்க இருக்க. சரி, நீ போ கண்ணு. மாமா, என்னை பத்தி கவலைப்படாத, நீ கிளம்பு. உடனே லியான் போக, ஹே சோத்து முட்டை, இங்க வா. ஹே நீயா? நான் தான், வாடி இங்க. நீ அன்பிங் ராணுவத்துல இருந்த, ஆனா நீ ஏன் வெளியே வந்த? என்ன அந்த சூயின் தால எதிரிகளோட நடந்த போர்ல அவங்க நம்ம வீரர்களை கொன்னாங்க, அதனால நான் உங்களை கொன்னேன். ஷெந்தியான், நீ இவங்களை கொல்ல கூடாது. நான் ஏன் கொல்ல கூடாது? ஏன்னா இவங்க நம்ம கிட்ட சரணடைஞ்சவங்க. அதனால என்ன, இவங்க நமக்கு எதிரியா இருந்தாலும் போர்ல தான் அவங்கள கொல்லணும். சுயின்தா, நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இனிமே நான் இங்க இருக்க போறது இல்ல. கிளம்பலாம் வாங்கடா. ஷெந்தியான், நீ இப்ப உயிரோட இருக்கிறனா அது மன்னரோட பிச்சை. அவரு உன்னை கூப்பிட்டு வந்து உனக்கு தற்காப்பு கலையை சொல்லி தந்தாரு, அதை மறந்துடாத. நான் அவர் சொல்லி தந்ததை மறக்கல. உடனே ஒரு வாளை எடுத்து அவனோட கையை விட்ட, இப்ப அவங்க என்ன தூக்கி விட்ட கைய நான் விட்டு கொடுத்துட்டேன். சோ இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. வாங்கடா போலாம். என்னோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? இப்ப இந்த பூமியிலே பலமான ஒரே படனா அது அன்பிங் ராணுவம் தான். ஆனா ஓஷன் ஸ்கை மட்டும் என் கிட்ட கிடைச்சா அதை விட 100 மடங்கு ஒரு பெரிய படைய நான் உருவாக்குவேன். கட் பண்ண நம்ம டீமோட பிளான் படி வென்ஷோட ஆள் அனுப்பி கள்ளிராணிய ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. சரி, நீங்க வந்தது வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நல்லதா போச்சு. உடனே அவனை கொன்னுட்டு இன்னொரு காடி கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து டோக்கனை எடுத்துட்டு போறா. தளபதி, என்ன வர சொன்னீங்களா? ஆமா, முன்னேறி வா. உடனே அவன் முன்னாடி போக, நீயா? உடனே டீலாங் கள்ளிராணிய கொல்ல பாக்குறான். ஆனா ஒரு பொடியை வீசிட்டு அங்க இருந்து தப்பிக்க. இப்ப என்ன பண்றது? வாங்க அவளை பிடிப்போம். லீடர், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. ஆனா இவன், பரவாயில்ல சொல்லு. கள்ளிராணி தளபதிய பார்க்க போயிருக்காங்க. என்ன? சரி, அவ போகும்போது கையில டோக்கன் எடுத்துட்டு போனாளா? ஆமா, நான் நினைச்சேன். இதுதான் உன்னோட பிளானா? சொல்லுடா. நீங்க போலனா அவ வென்ஷி கிட்ட தந்துருவா. இன்னும் முதல்ல கொன்னுட்டு அங்க போறேன்டா. நான் இருக்கும் போது எப்படி நீங்க அவனை கொல்ல முடியும்? வேவா, நானே தான். இரும்பு கை இவகிட்ட சண்டை போடுறது முக்கியம் இல்ல, அந்த டோக்கன் தான் இப்ப முக்கியம். நான் உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். உடனே அவன் போக
அப்ப அன்பிங் ஆர்மி வர மாதிரி ஒரு சிக்னல் வர, இது அன்பிங் ஒலியாச்சு, அப்படின்னா அன்பிங் ஆர்மி இங்க வந்திருக்கா, நம்ம இப்ப என்ன பண்றது, பின் வாங்குவோம். லீடர், கல்லிராணி உங்ககிட்ட ஒரு தகவலை சொல்ல சொன்னாங்க. என்ன? பூக்கள் எப்பவுமே உங்களுக்கானது. அவன் அப்படி சொன்னதும் சரி வாங்க போலாம். உடனே அவங்க கல்லிராணி மறைச்சு வச்சிருக்க டோக்கனை போய் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க தலைவி கல்லிராணிய வரத பார்த்து அவளை போய் தடுத்து டோக்கன் எங்கன்னு கேட்க, அதோ இருக்கு பாரு, இது டோக்கன் இல்ல, எங்க அது, நீ உண்மையை சொல்லு இல்லனா இறந்துருவ. என்னோட இறைவன் என்னை காப்பாத்த வருவாரு, அவன் வரமாட்டான், ஏன்னா அவன் இப்பதான் நகரத்தை விட்டு வெளியே போனான். இது உண்மை இல்ல, அவர் என்னோட உயிரை காப்பாத்ததான் ஓஷன்ஸ் கையை தேடுறாரு. என்ன சொல்ற? ஆமா, ஓஷன்ஸ் கை இருக்கிற இடத்துலதான் மருத்துவத்தின் வேதம் இருக்கு, அதால எல்லா வகையான நோயை குணப்படுத்த முடியும். ஏன் இவனோட போன்சில் பாய்சனை கூட குணப்படுத்த முடியும். நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா மாயாவி ஊரை விட்டு போயிட்டாரு. அப்ப ஒருத்தன் வந்து காங்தாங் கடவுள் கோட்டைக்கு வந்ததா சொல்ல, உடனே ஃபே வந்து ஷிங், இவ்வளவு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நான் என்னோட அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா, அவரு கண்டிப்பா வருவாரு. ஏமா உனக்கு இன்னும் புரியலையா? நீ மாயாவிக்கு வெறும் இறை மட்டும்தான், அவருக்கு வேண்டியது கிடைச்சதால அவரு உன்னை விட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், நீ தினமும் இந்த மருந்து சாப்பிட்டாதான் உயிர் வாழ்வியாமே, அதை என்கிட்ட கொடு. எனக்கும் கொடுக்க ஆசைதான், ஆனா நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க, கடைசியா நீயும் சாக போற பத்தியா, சந்தோஷமா செத்துப்போ. கடைசியா கல்லிராணியும் இறந்து போயிடுறா. நம்ம கிட்ட இப்ப இந்த மேப்போட குறிப்பு இருக்கு, இதை வச்சு புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடி. தலைவரே, என்னோட அக்கா எங்க, என்ன மன்னிச்சிரு, அவளை அந்த ஃபேக் கொன்னுட்டா. நீ உன்னோட அக்காவுக்கு பழி வாங்கணுமா? கண்டிப்பா நான் உதவுறேன். புதையல அடைஞ்ச பிறகு இப்ப நீங்க போலாம். அப்ப அவங்க போனதும் மாயாவி கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறான். நீங்க கேட்ட இரும்பு கை, இது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை விட என்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன? இது என்னோட குரு ரெடி பண்ண வாள், இதால அதை வெட்டுங்க. எப்படி இரும்ப வெட்ட முடியும்? வெட்டி பாருங்க. உடனே அவன் யூஸ் பண்ண அந்த இரும்பு 2 துண்டா மாற, என்ன இது? இதுதான் வெலரியன் வாள், அதாவது வெலரியன் கலை. உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதங்களால உருவாக்குற வேதம் இது. உங்களுக்கு அதை எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா? தெரியாது, அது என்னோட மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். அவரு கடைசியா வேத குறிப்பு எல்லாத்தையுமே பேரரசர் கிட்ட தந்துட்டாரு. பேரரசர் கிட்டயா? உண்மையிலேயே மாயாவி கலிராணியோட நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ வேதத்தை கண்டுபிடிக்க விரும்பல. அவன் என்ன தேடுறானா, வெலரியன் கலையை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அப்பா, இப்ப அம்மாவை எப்படி சரி பண்ண போறீங்க? கவலைப்படாத, துறவி டோமிங்கால உன்னோட அம்மாவை காப்பாற்ற முடியும். இப்ப அங்கதான் உன்னோட அம்மாவை கூப்பிட்டு போக போறேன். உடனே அவர் ஷைவனை பார்த்து, நீங்க இனிமே ஓடக்கூடாது, இந்த புதையல் உங்களுக்கு சொந்தமானது, அதனால இதை நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜின்ரோங்க கூப்பிட்டு வடகடலுக்கு போறாரு. இதே நேரத்துல கருஞ்சிருத்த டீம் வந்து லியான் தந்த குறிப்பை வச்சு புதையல் இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. லீடர், இந்த கவிதை உண்மையிலேயே கரெக்டானதா? அவ இதை எழுதும் போது ரொம்ப பயந்து போனா. சோ கண்டிப்பா நம்மளை ஏமாத்திருக்க மாட்டா. அப்படியா? ஆனா என்னால இதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியல. இத பத்தி தெரிஞ்சவங்கள நான் பாத்துட்டு வரேன். ஏன் உதவி வேணுமா? அப்ப என்ன நாய் மாதிரி துரத்தி விட்ட, இப்ப இந்த நாய்கிட்ட வந்து உதவி கேக்குறியா? ஆனா மன்னிச்சிரு, என்னால முடியாது தளபதி. ஒரு சிங்கம் நல்லா சாப்பிட்டு அந்த குகையில போய் படுத்து தூங்குச்சுன்னா, அப்ப அது தூங்குனதும் நரிகள் அதோட இடத்த பிடிக்க வருமா. ஆனா அதுங்களுக்கு தெரியாது சிங்கம் எப்படிப்பட்டதுன்னு. சோ தளபதி, நான் இறங்கி வந்திருக்கேன்னு என்கிட்ட திமிரா பேசாத. நான் நினைச்சா ஒரே நொடியில உன்னை கொல்ல முடியும், ஆனா நான் உன்னை கொல்றதுக்காக இங்க வரல. நீ எனக்கு வேண்டியதை பண்ணு, நான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஷென் குடும்பத்தோட அரசனா உன்ன ஆக்குறேன். உடனே வென்ஷி அவனோட புதையல் நிபுணர்களை அனுப்ப, அதே நேரத்துல இந்த பக்கம் தலைவி டீமும் ஓஷன்ஸ் கையை தேடி வராங்க. அப்ப ஜிசனோட ஆளுங்க வந்து ஷைவன் கிட்ட ஒரு தகவலை சொல்ல, உடனே அவங்க இருந்து ஜெனரல் வென்ன போய் பாக்குறான். தளபதி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அந்த வென்ஷி சென் அரசரை கொள்ள திட்டமிட்டு இருக்கானா? ஆமா. சரி, கடைசியா வென்ஷியோட நீங்க எப்ப சண்டை போட்டீங்க? ஒரு 15 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் எங்களை தாக்கலையா? ஆமா. அவன் உண்மையில என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? தலைவரே, இங்க கதவுகளோட செய்முறை இருக்கு, அதை உடனே தர. அப்ப அதை அவங்க திறந்ததும் ஒரு கேட் ஓபன் ஆகுது. நான் உள்ள போறேன். தேவையில்லை, டேய் நீ போய் பார்த்துட்டு வா. உடனே அவன் போய் பார்த்துட்டு வந்து, மயிலாட் உள்ள ஒரு கிராமம் இருக்கு. அப்ப பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க. லீடர், அவங்க நுழைவாயில கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? உடனே தயாராகுங்க, நாம கிளம்பலாம். கட் பண்ண நம்ம டீம் வந்து கருடர்கள் இருக்கிற இடத்துக்கு வர, அப்ப நிறைய பேர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அங்க இருக்க, நீ யாருப்பா? நான் பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவன். சரி, எங்களை அங்க கூப்பிட்டு போறியா? உடனே அவன் அந்த நுழைவாயில் கிட்ட கூப்பிட்டு போக, அப்ப ஃபே உள்ள போகும்போது ஷையனுக்கு ஒரு குறிப்பை விட்டுட்டு போறா. அப்ப உள்ள போனதும் கருடர்கள் மக்களை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு உதவியில் இருக்கிற இடத்த சொல்றாங்க. நம்ம அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும், அவசரப்பட வேணாம், இங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாம அவங்களை காப்பாத்தணும்னா நமக்கு வீரர்கள் தேவை. இப்ப வீரர்களுக்கு நம்ம எங்க போவோம்? அன்பிங் ராணுவ முகம் இங்கதான் இருக்கு. உடனே நாம அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம். ஆனா அவங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இவங்க மக்களை கொன்னுட்டா, சோ நம்ம முதல்ல இவங்களை காப்பாத்தலாம். சரி காப்பாத்தலாம், ஆனா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் அன்பிங் முகாமுக்கு போகணும். யார் போறது? நான் போக மாட்டேன். சரி கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாப்பா? இதுல 5 குச்சி இருக்கு. யாரு நீளமான குச்சியை எடுக்கிறாங்களோ
அவங்க தான் அன்பிங் முகாமுக்கு போகணும். டேய் என்ன குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்க, அப்ப வேற ஐடியா இருக்கா? இல்ல அப்படின்னா இதுதான் ஒரே வழி. சரி எடுங்கப்பா. அப்ப சூ கிட்டதான் நீளமான குச்சி வர அவ உடனே போறா. சரி இப்ப என்ன, நான் கரிஞ்சிருத்தையும் பனியோனையும் ஒரு சண்டைக்கு வெளியே கூப்பிடுறேன். அப்ப நீங்க போய் மக்களை காப்பாத்துங்க. இது நல்ல ஐடியாவா? அப்ப சாரு கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஐடியாவே ஃபாலோ பண்ணலாமா? மைலாட், என்னடா தெற்கு வாளோட வாரிசான ஃபே உங்க 2 பேரு கூட சண்டை போட இங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு திமிர் அதிகம் தான். நானே என்னோட அக்காவுக்காக அவளை பழி வாங்கணும்னு நினைச்சேன். இப்ப அவளே வந்துட்டா. உடனே அவங்க 2 பேரும் தலைவி கூட போய் சண்டை போட இங்க நம்ம டீம் வந்து மக்களை காப்பாத்துறாங்க. ஹேய், நீ எப்படி சிறையை விட்டு வெளியே வந்த? ஐயோ, காப்பாத்தணும்னு உள்ள வந்தா நானே மாட்டிக்கிட்டேனே. அப்போ ஒரு லேடி வந்து மகுடி வாசிக்க நிறைய பாம்புகள் வந்து வீரர்களை தாக்க உடனே எல்லாருமே தப்பிக்கிறாங்க. லியான், சூப்பரா பண்ண. நான் என்ன பண்ண? எல்லாமே இந்த அக்காவோட வேலை தான். என்னது இந்த அக்காவா? அட, இது அக்கா இல்லமா, நம்ம இங்கு. டேய், என்னடா பொம்பளை மாதிரி கெட்ட போட்டுட்டு இங்க வந்திருக்க? நீ மேகப்பால தாக்கல தானே இருந்த? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இங்க வந்தேன். வந்தா கருடர்கள் இவங்களை தாக்குனாங்க. சோ நான் என்ன பண்றது, அதான் லேடி கெட்டப்பா போட்டேன். சரி வாங்க போலாம். கட் பண்ண சூ வந்து தளபதியை பார்த்து உதவி கேட்க அதே நேரத்துல தலைவி பனிமோனாய் கிட்ட, உனக்கு தெரியுமா கலிராணியோட உயிரை மாயாவி நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். ஆனா டோக்கன் கிடைச்சதும் அவன் கலிராணியை விட்டுட்டு போயிட்டான். கரிஞ்செடுத்தை, இவ சொல்றது உண்மையா? அதெல்லாம் இல்ல. ஹேய், தேவையில்லாம எங்களை பிரிக்க பாக்குறியா? அப்ப கரிஞ்செடுத்தை ஃபேவை தாக்க முன்னாடி வர அப்ப தலைவி அவனை பிடிச்சிடுறா. எல்லாரும் பின்னாடி போங்க, இல்ல இவனை கொன்னுருவேன். அப்ப தலைவனும் மத்த எல்லாருமே அங்க வர பின்னாடி போங்கன்னு சொன்னேன். நீ என்ன அவனை கொல்றது? நானே அவனை கொல்றேன். உடனே பனிவோனாய் கரிஞ்செடுத்தைய கொல்ல, என்னப்பா இது, அவனோட ஆளையே கொன்னுட்டான். டேய், அவங்க யாரையும் விடாதீங்கடா, கொல்லுங்கடா. அப்ப சடனா அன்பிங் ஆர்மியோட வீரர்கள் அங்க வர உடனே இவங்க வந்து ஓடி போயிடுறாங்க. நீ சிறப்பா செயல்பட்ட சூ, இதுக்கெல்லாம் காரணமே இவங்க தான். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா எங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க, நாங்க உடனே வருவோம். கண்டிப்பா. சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம், அங்க பாருங்களேன். லியான் சொன்ன குறிப்புல வந்த மாதிரி அந்த இடம் இருக்குல்ல? ஆமா, அப்ப அங்கதான் புதையல் இருக்குமோ தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். மை லார்ட், அந்த ஃபே டீம் வந்து போல சோ அவ ஓஷன்ஸ் கைய தேடி வந்திருக்கா. அவளை விடாம ஃபாலோ பண்ணு. இந்த காட்டுக்குள்ளேயா புதையல் இருக்கும்? உன்னோட குறிப்புல வர மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. அப்ப ஃபே அங்க ஒரு கல்லை பார்க்க அதை உடனே தொட லைட்டா கதவு ஓபன் ஆகுது. ஃபே, இப்ப என்ன பண்ண? இதை நான் தொட்டேன், இப்பதான் புரியுது இதுதான் புதையல் இருக்கிற இடத்துக்கான வழி. ஆனா லியான் சொன்ன குறிப்பை வச்சு பார்த்தா பறவைகள் பாட்டு பாடும்போது நார் திசையோட வழி இருக்குன்னு சொன்னா. சோ அப்படி பார்த்தா இன்னும் 3 கல் இருக்கு, அதாவது 4 திசையில. உடனே 3 டீமா பிரிஞ்சு அவங்க அந்த கல்லை கண்டுபிடிச்சு கேட்டை ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனா அதே நேரத்துல மாயாவியும் அங்க வரா. சரி நீ இங்கே இரு, நாங்க உள்ள போயிட்டு வரோம். இவ இன்னும் என்ன நம்பல போல. டேய் மாயாவி, என்னோட அக்கா சாவுக்கு நீ தானே காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அதே சமயத்துல ஃபே டீம் உள்ள வர அவங்க வித்தியாசமான 5 சிலைய பாக்குறாங்க. இந்த சிலை மாந்திரிகம் பண்ணுவாங்களே அந்த மக்கள் வழிபட்ட சிலை. ஆனா இது ஏன் இங்க இருக்குன்னு தெரியல. இங்க பாரு, வித்தியாசமான படம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு? இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர வழி மாதிரி இருக்கு. அப்ப சடனா தலைவனும் தலைமையும் கீழே விழ, ஃபே இப்ப நம்ம என்னப்பா பண்றது? இங்க நிறைய டிராப் இருக்கும் போல, சோ நம்ம கவனமா இருக்கணும். சரி வாங்க அவங்கள போய் தேடலாம். அதே நேரத்துல ஃபே டீம் வந்து ஒரு குளிரான இடத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அங்க பாரு, இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கதான் லூரன் வாழ்ந்திருக்காரு. ஆனா எதுக்கு அவரு ரொம்ப குளிரான இடத்துல இருந்திருக்காரு? சரி வா, இங்க ரொம்ப குளிரா இருக்கு, நாம அந்த பக்கமா போலாம். ஒரு நிமிஷம் இரு ஷயூன், அது என்னன்னு தெரியாம எடுக்க வேணாம், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்ப அதுல ஒரு பழைய காகித குறிப்பு இருக்கு. என்னப்பா போட்டிருக்கு? பீனிக்ஸ் மாத்திரையால போன்சில் பாய்சனை குணப்படுத்த முடியுமா? ஆனா அதுதான் இப்ப இல்லையே. அட இது என்ன? கீமன் பிரிவோட தற்காப்பு கலை மாதிரி இருக்கு. உடனே அதை படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்ப சடனா அவன் மாயத்துக்குள்ள விழுந்துடுறா. ஃபே, என்னாச்சு உனக்கு? அதே நேரத்துல இங்க ஷெங் டீம் வந்து ஃபேவை தேடிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா அவங்க ஏதோ ஒரு டிராப்பை மிதிக்க லியான் டீம் இருக்கிற கதவு வந்து க்ளோஸ் ஆயிருது. அண்ணா ஷெங், இப்ப என்ன பண்றது? எனக்கு இப்பதான் புரியுது, இது எல்லாமே கீமன் பிரிவோட புரியுதான். சோ எனக்கு புதையல் இருக்கிற இடம் தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மத்தவங்களை கண்டுபிடிக்கணும். மாஸ்டர், நமக்கு முன்னாடி வேற யாரும் இங்க வந்திருக்காங்க. வேற யாரா இருக்கும்? அந்த வானரம் கூட்டம் தான். அப்ப மாயாவி அங்க ஒரு படத்தை பாக்குறான். என்ன படம் இது? ஏன் சதுரங்க விளையாட்டுல கருப்பு காயின் யூஸ் பண்றவங்க கையில வெள்ளை காயின் இருக்கு? சோ இதுல என்னவோ இருக்கு. டேய் டீலம், இங்கோ அங்க பாருங்க, ஒரு கதவு இருக்கு, போய் திறங்க. திறக்க முடியலமா? அப்படின்னா அது திறக்கிற கீ இங்கதான் இருக்கும், தேடி பார்க்கலாம். அப்ப அவங்க எதையோ பிடிச்சு இழுக்க அந்த கதவு ஓபன் ஆயிருது. உடனே அதுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க போனதும் அந்த கதவு க்ளோஸ் ஆயிருது. என்னப்பா மூடிடுச்சு? ஷெங், அது லியானோட குரல் தானே? ஆமா, வா போலாம். உடனே ஷெங் வந்து அந்த கதவை ஓபன் பண்ண அவங்க வெளியே வராங்க. அப்ப மாயாவியும் அங்க வர, கண்ணு எப்படிமா இருக்க? இவனோ, வாங்க போயிடலாம். உடனே அவங்க அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போக, அதை ஓபன் பண்ணுங்கடா. டே அண்ணா, இங்க ஒரு இரும்பு கதவு இருக்கு பாரு. ஆனா இங்க 2 சிலை இருக்கு. நம்ம கரெக்டான சிலையை சூஸ் பண்ணாதான் ஒரியில மாட்டாம உள்ள போவோம். இங்கோ
நீ தான் இங்க இருக்கிறதுலே புத்திசாலி. சோ இங்க இருக்கிற 2 சிலையில எதுன்னு சொல்லு. லெஃப்ட் சைடு இருக்குல்ல அதுதான். அப்பனா வாங்க ரைட் சைடு போலாம். என்னப்பா ஒருத்தன் ஈஸியா வழியை கண்டுபிடிக்கிறானா அதுக்கு மாறாதான் இருக்கும். உடனே ஷெங் வந்து அந்த சிலையை திருப்ப கதவு ஓபன் ஆகுது. ஆனா அவங்க வராங்க. லியாங் உன்னோட வாழை கொடு இந்தா. உடனே ஷெங் வந்து அந்த சிலையை உடைச்சிட்டு உள்ள போயிடுறான். சே மிஸ் ஆயிட்டாங்க. என்னாச்சு? அவங்க இதுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா தலைவரே இங்க இன்னொரு சிலை இருக்கு. சரி அதை திருப்பு. அப்ப அவன் திருப்புனதும் அவங்க டிராப்ல மாட்டிக்க. இப்ப என்ன பண்றது மாஸ்டர்? அந்த கதவை உடைங்க. ஆனா என்ன பண்ணாலும் அதை உடைக்க முடியல. என்னப்பா உடைக்கிறாங்க? அது இரும்பு கதவு, அவங்களால உடைக்க முடியாது, பயப்படாத. ஆனா இங்க இன்னொரு கதவு இருக்கு. இந்த கதவுக்குள்ளதான் புதையல் இருக்கு. ஆனா அதை திறக்கணும்னா நமக்கு அந்த 5 டோக்கன் தேவை. லீடர் முடியல. சரி அதை விடுங்க. இந்த இடத்துல நிறைய ஆயுதங்களும் பொறிகளும் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பலவீனம் இருக்கும். எல்லாருமே சிவத்துல வாழை வச்சு தட்டுங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமான சத்தம் வர இதுதான் வழி, நோந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே மாயாவி அவனோட இரும்பு கையை எடுத்து அந்த செவுத்துல ஒரே குத்து விட அது உடஞ்சிருது. கண்ணுங்களா என்ன ரொம்ப கடுப்பேத்துறீங்க. ஆனா பரவாயில்ல, நீங்க எனக்கு ஓஷன்ஸ் கையை எடுக்க உதவுனா நான் உங்களை விட்டுடுறேன். எங்களால எப்படி அது இருக்கிற இடத்த சொல்ல முடியும்? டேய் பொடியா, நீ அந்த கிழவனோட ஒரே சீட. இது எல்லாமே கீமன் டெக்னிக் தான். சோ உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆமா எனக்கு தெரியும். சோ நான் ஓபன் பண்றேன். ஆனா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என்ன? 1, எங்களை நீ எதுவும் பண்ணக்கூடாது. 2வது, மருந்துகளின் வேதத்தை எங்க கிட்ட நீ தரணும். சரி நான் ஒத்துக்கிறேன். சரி அந்த 5 டோக்கனையும் தாங்க. உடனே மாயாவி தர ஷெங் அதோட ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றான். அப்போ ஒரு சக்கரை மாதிரி ஒண்ணு வர கரெக்டான முறையில இதை வச்சா இது ஓபன் ஆயிரும். அப்ப ஷெங் வந்து அவனோட மாஸ்டர் சொன்னதை நினைச்சு பாக்குறான். உடனே அதே மாதிரி பண்ண அது ஓபன் ஆயிடுது. உடனே மாயாவி உள்ள போய் தங்க வைரத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன பெட்டியில இருக்கிற 2 வேத குறிப்பை எடுக்கிறான். ஒன்னு வளரியன் கலை, இன்னொன்னு புக் ஆஃப் மெடிசன். சரி அதை எங்க கிட்ட கொடுங்க. உடனே நான் சொல்ற இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவும் யாரையும் நம்ப கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான். டேய் இவங்களை கொல்லுங்கடா. கட் பண்ண நம்ம ஃபே வந்து ஒரு வழியா மாயத்துல இருந்து வெளியே வர ஷயுனாவளும் அங்க இருந்து வராங்க. நீ இங்கே இரு, நான் உங்களை பாத்துக்கிறேன். அப்ப சடனா அவங்க இருக்கிற இடம் வந்து இடிஞ்சு விழுற மாதிரி இருக்க. அப்ப தலைவி என்ன பண்றானா மாயாவி கிட்ட இருக்கிற புக்கை வந்து 2ஆ கிழிச்சு அதோட ஒரு பாதியை அவ எடுத்துக்கிறா. அப்ப மாயாவி என்ன பண்றா, ஷயுனை பிடிச்சு வச்சுக்க. ஷயுன் வே இப்ப நேரம் இல்ல, வா போலாம். ஷிங் நம்ம எப்படியாவது ஷயுனை காப்பாத்தணும். கண்டிப்பா. அப்புறம் இங்கோ இதுல ஷயுனுக்கான மாத்து மருந்து இருக்கான்னு பாரு. உடனே அவன் அதை பார்த்துட்டு இதுல பாதி தான் இருக்கு, ஆனா முக்கியமான மூலப்பொருள் அந்த மீதி பாதி கிடைச்சாதான் எனக்கு தெரியும். சரி நான் எடுத்துட்டு வரேன். உடனே நைட் ஆனதோ தலைவனை போய் ரகசியமா பாக்குறா. ஷயுன் ஃபே நீ வருவன்னு தெரியும். இதுதான் அவன் தேடுறான்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பாரு. என்னால நம்பவே முடியல. என்ன இது? இது வளரியன் கலை. அப்படின்னா உலகத்துல யாராலையும் உடைக்க முடியாத வாழை ரெடி பண்ற டெக்னிக் தான் இது. அது மட்டும் அவன் கிட்ட போனா அவன் ரொம்ப பலசாலியா மாறிடுவான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப அடுத்த நாள் அவன் மாயாவிய பார்த்து ஷயுனையும் அந்த புக் ஆஃப் மெடிசனோட பாதியையும் தர சொல்றா. பதிலுக்கு நான் இதை தரேன். முடியாது செல்லும், நீயே வந்து மாட்டிக்கிட்ட. சோ நான் அதை உன்கிட்ட இருந்து ஈஸியா எடுத்துருவேன். அப்ப அவன் என்ன பண்றனா அந்த புக்கை போட்டு எரிக்க. ஹே என்ன பண்ற? என்ன பாதி எரிஞ்சு போச்சா? ஆனா கவலைப்படாத, இதுல இருக்கிற குறிப்பு எல்லாமே ஷயுனுக்கு தெரியும். நீ நாங்க கேட்டதை பண்ணா நாங்க அதை உனக்கு சொல்றோம். சரி நான் உங்களுக்கு அதை தரேன். ஆனா எனக்கு நீங்க சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? சோ அரசரே எனக்காக நீங்க அந்த வாழை ரெடி பண்ற மாதிரி டெமோ காட்டுங்க. உடனே ஷயுன் வந்து அதை ரெடி பண்ணி தர. நான் இதை ரெடி பண்ணிட்டேன், ஆனா கடைசி செய்முறை இன்னொன்னு இருக்கு. சோ அதை கொடு, நான் இதை பண்றேன், இந்தாங்க. உடனே ஃபே அதை வாங்கிக்க. அப்ப ஷயுன் வந்து அவனோட ரத்தத்தை அதுல வைக்க போக, ஷயுன் என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோ, இப்ப இது முழுசா தயாராயிடுச்சு. ஷயுன் பண்றதை பார்த்து அப்படியே அந்த மாயாவியோட கொல்லனும் பண்றான். அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிறான். கொல்லனே அதை என்கிட்ட எடுத்துட்டு வா. உடனே மாயாவை அதை யூஸ் பண்ணி ஃபேவோட வாழை விட்ட அது உடஞ்சிருது. ஃபே வா போலாம், நான் நினைச்சது நடந்துருச்சு. அதே நேரத்துல இங்க வந்து அந்த மீதி புக்கையும் பார்த்துட்டு ஃபே புக்கில் சில வார்த்தை அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ கடைசி மூலப்பொருள் என்னன்னு தெரியல. ஸோ நான் 2 விதமான மருந்தை ரெடி பண்றேன், ஆனா அதுல எது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அதை டெஸ்ட் பண்ணணும்னா வேணா அது ஏன் மேல டெஸ்ட் பண்ணு. ஃபே கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவனுக்காக உன்னோட உயிரையே பணி வைக்க போறியா? என்னோட உயிரே அவன் தான். இப்ப அடுத்த நாள் தலைவிய ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் அவளுக்காக அவனே வரைஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தரான். போய் போட்டு பாரு, எப்படி இருக்க, தேவதை மாதிரி இருக்கு. அப்ப தலைவி குடிக்கிற ட்ரிங்க்ல அவன் வந்து ஒரு மருந்தை கலக்குறான். அப்பாவை அதை குடிச்சதும் மயங்கிடுறா. இங்கோ ஃபே உன்னை வந்து பார்த்தாளா? இல்ல. இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும். ஓ ஃபே உனக்காக மாத்து மருந்து எடுக்க போறத சொல்லிட்டாளா? ஓ இதுதான் விஷயமா? ஐயோ நான் உளறிட்டேனா? இங்கோ நீ இதை பண்ணக்கூடாது. எனக்கும் இதை ஃபே பண்ண விருப்பம் இல்லை, ஆனா ஃபே தான் அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எனக்கு மயக்க மருந்ததா? ஃபே எனக்காக நீ பண்ணதெல்லாம் போதும், இனிமே நீ கஷ்டப்பட வேணாம். உடனே அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவளை படுக்க வச்சுட்டு இங்கோ ரெடி பண்ண அந்த 2 ஆன்டிடோட்ல ஒன்னு எடுக்கிறான். லக் இருந்தா
நான் உயிரோட இருப்பேன், இல்லனா நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அதை குடிச்சதும் அவன் மயக்கம் போட்டு கீழே விழ. இப்ப அடுத்த நாள் வந்து தலைவி முழிச்சு பாக்குறா. தலைமை அசையாம படுத்துக்கிட்டு இருக்க. உடனே மூச்சு இருக்கான்னு பாக்குறா. நல்ல வேளை மூச்சு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான். ஆனா தலைவி அவனுக்காக அவன் முழிப்பானான்னு நைட்டு முழுக்க வெயிட் பண்றா. ஆனா தலைவன் முழிக்கவே மாட்டான். சோ ஷையுன் உயிர் பொழைப்பானா. அதே நேரத்துல கருடர்களை நம்ம டீம் எப்படி சமாளிக்க போறோம். நேரம் ஆனா கூட தலைவன் மயக்கத்திலே இருக்க. உடனே அவ தலைவனை எழுப்பி அவனை சரி பண்ண. அவ அந்த குகையில ஒரு டெக்னிக் படிப்பால அதை ட்ரை பண்ணி பாக்குறா. ஷையுன் எழுந்து ஷையுன், நீ எனக்காக டெத்ரே வரல, மீன் பிடிப்பேன்னு சொன்ன, என் கூட உலகம் முழுக்க சுத்துவேன்னு சொன்ன, என்னோட தலைமுடிய நீ தினமும் வாருவேன்னு சொன்ன. ஆனா அது எல்லாமே பொய்யா ஷையுன், திரும்ப வா. தலைவி அவளால முடிஞ்ச அளவுக்கு அவளோட உள்ளாட்டல அவனுக்குள்ள அனுப்புறா. அதே நேரத்துல அவ பேசும்போது அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர. கடைசியா ஃபே வந்து அவளோட எனர்ஜியை இழந்து மயங்கிற. இப்ப அடுத்த நாள் வருது. அவ மட்டும்தான் பெட்ல இருக்கா. அப்பாவை கண்ணை திறக்க உடனே ஷையுனை தேடி ஓடுறா. என்ன சூறாவளி, யார தேடுற? என்னையா? நீ? நான் குணமாயிட்டேன், என்னோட ஆசை பொண்டாட்டியே. உடனே என்ன கிஸ் தான், அதுவும் அவங்க தர. அப்படியே சீன் கட் பண்ணி இந்த பக்கமா இங்க வந்து பெரிய பழத்தா கண்ட வர. அப்ப அங்க இருக்கிற எல்லாரையுமே யாரோ கடத்திட்டு போன மாதிரி தெரியுது. உடனே சுத்தி முத்தி யாராவது அங்க இருக்கான்னு பார்த்தா அப்போ ஒரு குட்டி பையன் அங்க இருக்கான். இங்க என்ன ஆச்சுப்பா? எல்லாரும் எங்க? கருடர்கள் இங்க வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்துல மாயாவி தளபதி வென்யூவை பார்த்து பேச, உனக்கு என்ன வேணும்? வென்யூ, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நேரா வந்த விஷயத்த சொல்லு. நான் ஓஷன் ஸ்கையோட புதையல கடைசியா எடுத்துட்டேன். இப்ப என் கிட்ட உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதங்களை செய்யக்கூடிய வேதம் இருக்கு. சோ உங்க அன்பின் ராணுவமும் நாங்களும் ஒன்னு சேர்ந்தா இந்த உலகத்தையே ஆளலாம். நீ நினைச்ச மாதிரி வாஞ்சி குடும்பம் மறுபடியும் அவங்க இடத்த அடைய முடியும். என்ன மன்னிச்சிரு, உன்னோட கொள்கை வேற, என்னோடது வேற. சோ நீ போலாம். ஓ போலாமே. உடனே மாயாவி என்ன பண்றனா தளபதியை தாக்கி கொன்னுற. கட் பண்ண நம்ம டீமுக்கு இங்கோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. ஆமா, அவன் எனக்கும் அனுப்பல, இந்த சோத்து மூட்டைக்கும் அனுப்பல, ஆனா உனக்கு மட்டும் ஏன் லெட்டர் அனுப்புனா தெரியலையேப்பா. சரி, அதை ஓபன் பண்ணி பாரு. நண்பர்களே, நான் பள்ளத்தாக்குக்கு வந்தப்ப என்ன நடந்ததுன்னா கருடர்கள் மக்களை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியுமா? மிஸ் ஃபே, என்ன சொல்லுங்க. அன்பிங் ராணுவத்தோட தளபதிய மாயாவி கொன்னுட்டாரு. என்ன? அதே நேரத்துல தளபதி கூட சண்டை போட்டதால அப்ப மாயாவி கிட்ட இருந்த வளரியன் வாள் வந்து உடஞ்சு போயிருது. இது ஏன் உடஞ்சது? இது மட்டும் உடையல, நாங்க ரெடி பண்ண எல்லாமே யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே உடஞ்சு போயிருச்சு. அதான் ஏன் உடஞ்சது. ஒருவேளை அவன் இதோட சூத்திரத்தை மாத்திருப்பான். என்ன? அப்ப உங்களால இதை ரெடி பண்ண முடியாதுல? உடனே மாயாவி அதுல ஒருத்தனை கொன்னுட்டு, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் இந்த சூத்திரத்துல என்ன மாத்தினான்னு நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. உடனே அவன் நைட்டு முழுக்க நிறைய வாழை ரெடி பண்ணி கடைசியா தங்க நேரத்துல ஒரு வாழை ரெடி பண்றான். அப்ப காங்கேயன் வர, மை லார்ட், நான் கடைசியா உண்மையான வளரியன் வாழை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. சரி, அத கொடு. உடனே கொல்லன் அதை தர. அந்த வாளாலேயே அவனை கொன்னுட்டு கொல்லன் மாத்தின சூத்திரத்தை மாத்தி வேற மாதிரி எழுதிட்டு ஒரிஜினலை அவன் எடுத்துடுறான். மாத்தினதை வந்து மாயாவி கிட்ட தரான். ஆனா மாயாவிக்கு அவன் மேல டவுட் வர அவனோட ஆளை ரகசியமா விசாரிக்க சொல்றான். லீடர், நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். என்ன சொல்ற? இது கொல்லன் விட்டுட்டு போன சூத்திரத்தால உருவாக்குன இரும்பு கை, இதை செக் பண்ணி பாருங்க. உடனே அவதை ஓங்கி குத்த அது தூள் தூள்ல நொறுங்கி போயிருது. லீடர், காங்கேயன் கொல்லனோட உண்மையான சூத்திரத்தை மாத்திட்டு ஒரிஜினல்ல அவரோட ரூம்ல வச்சிருக்காரு. அதை நாங்க எடுத்துட்டோம். அவனோட அக்காவுக்காக என்ன பழி வாங்கன்னு நினைக்கிறானா? சரி, நீ என்ன பண்ற? அவனோட ரூம்ல போய் அவன் நமக்கு தந்த சூத்திரத்தை வை. அப்புறம் நான் அந்த 3ஆம் இளவரசரை பத்தி விசாரிக்க சொன்னனே, என்ன ஆச்சு? அவர் இப்ப வேட்டைக்கு போனதா கேள்விப்பட்டோம். நல்லது, நீ என்ன பண்ற? அவனை உடனே நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு வா. மாயாவி சொன்ன மாதிரி அவனோட ஆளுங்க வேட்டைக்கு போன ஜிசான கடத்தி கூப்பிட்டு வர, என்ன இளவரசரே, இந்த இடம் வசதியா இருக்கா? மாயாவி, என்னை ஏன் கடத்தின? உங்களுக்கு ஒண்ணு காட்டதான். அப்ப ஷென் குடும்பத்தோட கவசத்தை எடுத்து மாயாவி ஒரிஜினல் சூத்திரத்தால ரெடி பண்ண வாளை யூஸ் பண்ணி அதை வெட்ட கவசம் உடஞ்சிருது. இது என்ன மாதிரி ஆயுதம்? உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதம். அதே நேரத்துல நம்ம டீம் வந்து கருட கோட்டையை தாக்க முடிவு பண்ண, இது எல்லாருமே சாப்பிடுங்க, நாங்க புகை வெடியை போடும் போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உடனே எல்லாருமே கருட கோட்டையை நோக்கி போக, இன்னைக்கு நாம உயிரோட இருக்கணும், இல்ல அவங்க. எல்லாரும் தயாரா இருங்க, வந்த யாரையும் உயிரோட விடக்கூடாது, தாக்குங்க. உடனே போர் ஆரம்பிக்க நம்ம தலைவனும் தலைவியும் வேகமா உள்ள போக, அதே நேரத்துல இவங்க வந்த நியூஸ் வந்து ஒருத்தன் மாயாவி கிட்ட போய் சொல்ல, நான் ரெடி பண்ணாத, உடனே எடுத்துட்டு வா. டேய், நீ என்னடா இங்க? வேட்டையாட போன என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா? அது சரி, வாங்க உலகத்தின் பாதுகாவலர்களே, இன்னைக்கு என்னோட அக்காவை கொண்டவங்க 2 பேரையும் நான் கொல்றேன். கனவு காணாத மேன். அப்ப பிக் பெல்லோட சத்தம் கேட்க, பேய், அது மாயாவிதான்.
நீ அவன்கிட்ட போ, நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். சரி, கேர்ஃபுல்லா இரு. உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட அதே நேரத்துல தலைவி மாயாவி இடத்துக்கு போறா. அவன் தன்னோட புது கவசத்தையும் இரும்பு கையோடையும் அங்க நிக்க, ஞாபகம் இருக்கா அன்னைக்கு கருப்பு குகையில இருந்தப்ப நீ எனக்கு சாப்பிட ரொட்டி தந்த, அதனால அன்னைக்கு உன்னை உயிரோட விட்டேன். ஆனா இப்ப நீ இங்க இருந்து பணமா தான் போவ, அதையும் பார்க்கலாம். கண்ணு, நான் உன்னோட தாத்தா இன்லான் இப்படி பல பேரை கொண்டு இருக்கேன். அதனால நீ எல்லாம் எனக்கு முன்னாடி ஒரு எறும்பு தான். ஒரு எறும்பு நினைச்சா அவ்வளோ பெரிய யானையே வீழ்த்த முடியும். நீ எல்லாம் எம்மா துண்டு. சரி கண்ணு, இந்த எறும்பா இல்ல இந்த யானையா பாத்துடலாமா? உடனே ஒரு பெரிய பெல்ல வேகமா அவன் மேல வீச, அவ அது மேல வேகமா ஓடி வந்து அவன் கூட சண்டை போடுறா. அண்ணா, கேர்ஃபுல்லா இரு, கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. கண்ணு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால முடியாது. அப்பவே அவளோட வாளை வேகமா வீசி மாயாவி கவசத்தை உடைக்க பார்க்க, உடனே அவளை தூக்கி வீசிட்டு அவளை வேகமா தாக்க, அப்பவ அவனோட முகத்திலே விட்ட. உடனே மாயாவி தலைவியை பிடிச்சு அவளோட இடுப்புலயே விட்ட. அதே நேரத்துல இங்க கருடர்கள் கிட்ட வளரியன் வாள் இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க தோத்து போற மாதிரி இருக்க. அப்ப இங்க வந்து புகை வெடியை யூஸ் பண்ணி அவங்கள பலவீனமா மாத்துறான். அப்ப காங்கேயும் அவன் ரெடி பண்ண இரும்பு கொக்கியை யூஸ் பண்ணி தலைவனை தாக்க, ஆனா அது உடைஞ்சு போயிருது. அந்த மாயாவி என்னையே ஏமாத்திட்டானா. அப்ப தலைவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனோட மேக இடையை யூஸ் பண்ணி அவனை கொன்னுற. இதே நேரத்துல பேவை சமாளிக்க முடியாம மாயாவி அவனோட புது யுக்தியை யூஸ் பண்ணி, அதான் அந்த குகையில பார்த்தால அந்த செஸ் போர்டோட யுக்தியை யூஸ் பண்றான். உடனே ஒரு பெரிய பெல்ல அவன் மேல தூக்கி வீச, ஆனா தலைவி அதை தடுத்து ஒரே வெட்ட அத அவ மாயாவி பக்கமா வீச, உடனே மாயாவி பேவை பிடிச்சு அப்பதான் அவகிட்ட இருக்கிற வாளை பாக்குறான். இதுவும் வளரியன் வாளா. அப்ப பேய் என்ன பண்றானா, மாயாவியோட இரும்பு கைய விட்ட. உடனே அவன் பேவோட முதுகுல ஓங்கி குத்த, உடனே தலைவி வலிய தங்கிட்டு அவனோட நெஞ்சிலே வாளை இறக்கிடுறா. இல்ல, இது உண்மை இல்ல, நான் எப்படி இவளால சாக முடியும்? உடனே மாயாவி இறந்துடுறான். அப்ப தலைவன் அங்க வர, அவன் கடைசியா செத்துட்டான். உன்னை பாரு, தேவதை மாதிரி இருந்த, இன்னைக்கு பத்திரகாலியா மாறிட்ட. ஆனா இனிமே இப்படி இருக்காத, ஏன்னா நீ இனிமே என்னோட பொண்டாட்டி. தம்பி, நான் உன்னோட ஒய்ஃபா மாறினா கூட நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். எனக்கு தான் அது தெரியுமே. சுறாவளி, கிளம்பலாமா? கடைசியா ஒரு பெரிய மலையை சாச்சிட்டு அவங்க போக, எல்லாருக்கும் நல்ல செய்தி. கருட கோட்டையோட இரும்பு கை மாயாவிய தெற்கு வாளோட வாரிசான கொன்னுட்டாங்க. உடனே மக்கள் கைத்தட்டி கொண்டாட, கட் பண்ண கிழக்கு கடலை காமிக்க, உங்க மனைவி குணமாயிட்டாங்க, இப்ப நீங்க போலாம். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, இது என்னோட கடமை தான். அண்ணா, என்ன நான் டீலாங்கூட தெற்கு மலைக்கு போக போறேன், உன்னை அனுப்ப முடியாது. அண்ணா, நீங்க மட்டும் எல்லா இடத்துக்கும் போவீங்க, நான் போக கூடாதா? சரி, உன்னை போக அலோ பண்றேன். ஆனா டேய், நீ மட்டும் என்னோட தங்கச்சியை அள வச்ச தேடி வந்து உன்னை உதப்பேன், கவலைப்படாத, நான் இவ்வளவு பத்திரமா பாத்துப்பேன். அதே நேரத்துல நம்ம சூ வந்து உலகத்துல இருக்கிற எல்லா தற்காப்புகளையும் வருங்கால மக்களுக்கு போய் சேர அத ஒரு புக்கா ரெடி பண்றா. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க வந்து இறந்து போன தளபதி வெண்ணிவுக்காக கிழக்கு கடையில கல்லறைய கட்ட. தளபதியோட ஆசை உலகம் அமைதியா இருக்கிறது. இப்ப அவரு நினைச்ச மாதிரி அமைதியா வந்திருக்கு. ஆனா அவரு இல்ல. ஆனா அவரோட ஆசைப்படி அன்பிங் ராணுவத்தோட வீரர்களை அவங்க குடும்பத்துக்கே அனுப்பிட்டேன். அந்த வென்ஷியோட கதையும் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்ன? நாம இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்ப்போம். ஆனா சுறாவளி, நீதான் என்னோட மனைவியின் முன்னாடியே தெரிஞ்சா நான் இரும்பு கோட்டைக்கு வரும்போது கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு நல்லா அழகா வந்திருப்பேன். ஏன் இப்ப மட்டும் என்ன? இல்ல, உன்னை விட அழகான பொண்ணு கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல. என்னது? டேய், ஓடாத நில்லுடா, நீ சூறாவளி தானே, வந்து பிடி பாப்போம். இப்ப ஒரு வருஷம் ஓடி போக நம்ம இங்க வந்து ஒரு பிரபலமான மருத்துவரா மாறி மக்களோட நோயை குணப்படுத்துறான். அதே நேரத்துல இந்த இரும்பு வேதத்தோட உண்மையான மாஸ்டரோட சீடன் கிட்ட அந்த வேதத்தை நம்ம ஃபேவும் ஷைனும் அதை தர சொல்ல, இது மிஸ் வே எனக்காக அனுப்புனாங்களா? ஆமா, இது உங்களுக்கு சொந்தமானது, ரொம்ப நன்றி. சரி, நாம போலாமா? போய்தான் ஆகணுமா? அந்த ஷெங்கு வர சொல்லிருக்கானே. சரி போவும். எப்பவும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட வண்டு தான் ஜெயிக்கும். இல்ல, என்னோடது. இது யாரோட வண்டு? என்னோடது. குருவே, இது டைகர் வண்டு தானே? ஆமா, நீங்க நல்லா படிச்சு யாரு முதல் இடத்த பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை தருவேன். அப்ப நான் தான்
இல்லன்னா நம்ம தலைவனோட ஆசைப்படி அவன் இரும்பு கோட்டையில இருக்கிற சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாரா மாறுறான். அதே நேரத்துல ஃபே வந்து வருங்கால இளைஞர்களுக்கு தற்காப்பு கலையை சொல்லித்தர மாஸ்டரா மாறுறா. இப்ப உலக அமைதியா இருக்குல்ல? ஆமா, இதே மாதிரி எப்பவுமே இருக்கும்னு நம்புறேன். நான் மட்டும் என்னோட சின்ன வயசு ஃபேவை இப்ப பார்க்க முடிஞ்சா கவலைப்படாத, நீ சாதிக்க பிறந்தவ, எப்பவும் பயப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியா இந்த லெஜெண்ட் ஆஃப் ஃபைட் ஒரு வழியா முடியுது. இந்த சூப்பரான இந்த டிராமாவை தந்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். அடுத்து ஒரு நல்ல டிராமால உங்களை சந்திக்கிறேன் நண்பா. You met